நன்றி. இயக்குனர் அவர் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளிய போயிருக்காரு. அதனால இந்த வரவேற்புரை நான் பேச வேண்டியதா இருக்கு. தமிழ் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் கூடியிருக்கும் அவைக்கு வணக்கம். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் நூலக சேவையுடன் சொற்பொழிவுகள், கருத்தரங்குகள், கண்காட்சிகள், பயிற்சி பட்டறைகள் முதலியவை நிகழ்த்தி வருவது அனைவரும் அறிந்ததே. இத்தகைய செயல்பாடுகள் இங்கு நிறுவப்படும் அறக்கட்டளையின் வழியாகத்தான் நிகழ்த்தி வருகிறோம். அத்தகைய அறக்கட்டளை சொற்பொழிவுகள் வந்து தமிழ் சமூகத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் புதிய ஒளிகளை பாய்ச்சி வருகின்றன அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்று வந்து 19ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகம் ஆளுமைகள் அப்படிங்கிற பொருண்மையின் கீழே வந்து இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு அமைய இருக்கு. இந்த அறக்கட்டளை சொற்பொழிவை வந்து வடிவமைச்சது ரொம்ப அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டுல இருக்கிற முக்கியமான ஆளுமைகளோட அனைத்து இதையும் நம்ம அறிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு முழு நாள் கருத்தரங்கு பண்ணியிருக்காங்க. இங்க வந்து 2 அறக்கட்டளைகள் பத்தி ஆல்ரெடி வந்து அவரே பேசியிருக்காரு. அதனால அதை பத்தி பெருசா ஒன்றும் இது பண்ணல. இந்த கருத்தரங்கு அமர்வுகள் மற்றது எல்லாமே முதல்ல இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க அநேகமா இன்விடேஷன் பார்த்துருப்பீங்க. காலையில பேராசிரியர் வி அரசு மணிவிழா அறக்கட்டளை சொற்பொழிவு, அதன் பிறகு வந்து அமர்வுகள், திருப்பி மாலையில முதல் செஷன் வந்து நல்லாசிரியர் சி நல்லத்தம்பி அவர்களின் சொற்பொழிவு, அதன் பிறகு அமர்வுகள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. முதல் அமர்வாக பேராசிரியர் வி அரசு மணிவிழா அறக்கட்டளை சொற்பொழிவு நடைபெற இருக்கு. அதுக்கு வந்து தலைமையை தாங்கியிருக்கிற பேராசிரியர் சதீஷ் அவர்களின் தலைமையின் கீழ் கோவிந்தராஜன் அவர்கள் காலனியம், கதைகள், தேசம், 19ஆம் நூற்றாண்டை வாசித்தல் என்ற தலைப்புல வந்து உரையாற்றிருக்காரு. இவ்விருவர்களையும் ரோஜா முத்தையா சார்பாக அவங்க இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து வந்து மதியம் வந்து முதல் அமர்வாக வந்து நல்லாசிரியர் சி நல்லத்தம்பி நினைவு அறக்கட்டளையின் கீழ் பேராசிரியர் ஈரா சீனிவாசன் அவர்களின் தலைமையில் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள் திராவிட கருத்து நிலையும் கால்டுவெல்லும் சாதி சமயம் குறித்த உரையாடல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்காரு. அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்துடன் 2 கருத்தர அமர்வுகளில் பேராசிரியர் வி தேவேந்திரன், பேராசிரியர் மோகனா, ஆய்வாளர் ஈரா மோகன வசந்தன், ஆசிரியர் இ கமலக்கண்ணன், பேராசிரியர் பி பாலசுப்ரமணியன், பேராசிரியர் கு கலைவாணன், ஆசிரியர் தே சிவகணேஷ் உள்ளிட்டோர் உரை நிகழ்த்த உள்ளனர். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்துடன் பேராசிரியர் வி அரசு அவர்கள், பேராசிரியர் மங்கை மேடம் அவர்கள், இத்துடன் பல்வேறு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் நடைபெறும் அனைத்து அறக்கட்டளை சொற்பொழிவுகளும் தொடர்ச்சியா இணையத்தில் பதிவேற்றி வருவது அனைவருக்கும் அறிந்தது. இந்த இதுவும் வந்து லைவ் போயிட்டு இருக்கு. இப்போ லைவ் மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனியா கட் பண்ணி அதை வந்து தனித்தனியா பதிவேற்றமும் செய்வோம். அது இல்லாம இங்க நடைபெற சொற்பொழிவுகள், இந்த கருத்தரங்குகள் வந்து நூலாக்கும் திட்டமும் இருக்கு. அதுவும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வதில் மகிழ்கிறோம். நன்றி. தற்பொழுது பேராசிரியர் வி அரசு மணிவிழா அறக்கட்டளை சொற்பொழிவு தொடங்க உள்ளது. சங்க இலக்கியம், நவீன இலக்கியம், பக்தி இலக்கியம் என்ற பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர். திராவிட கருத்தியலின் அடிநாதகமாக விளங்கக்கூடிய ராபர்ட் கால்டுவெல்லின் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், தொன்மை தமிழ் எழுத்துக்கள், தமிழ் இலக்கிய வரலாற்று எழுதியலுக்கான புலவர் புராணம் ஆகிய நூல்களை பதிப்பித்தவர். நூல் பதிப்புகளில் உள்ள நுண் அரசியல்களை சுட்டிக்காட்டியவர். தொல்காப்பியர் ஆய்விற்கையின் பொறுப்பாளர், உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியல் புலத்தின் இணை பேராசிரியர் சதீஷ் அவர்களை பொழிவிற்கு தலைமையேற்க அழைக்கிறோம். எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையின் தலைவராக மிகச்சிறப்பாக செயல்பட்ட, தற்பொழுதும் தமிழ் சமூக வரலாற்றை எழுதுவதற்கான அடிப்படை ஆதாரங்களை தொகுத்து கொண்டும் அவற்றை முறையாக பராமரித்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் பதிப்பு பணியிலும் ஆய்வு பணியிலும் மாணவர்களை வழிநடத்தும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியருடைய துணைவியாரும் வந்திருக்கிறார்கள்.
இருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஒரு வளாகத்தை புதிய வளாகத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரோஜா முத்தையா நூலகத்தினருக்கு, அதனுடைய நிர்வாகிகளுக்கும், இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமுள்ள மாணவ நண்பர்களுக்கும், என்னுடைய அன்பான நண்பர் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கம் மற்றும் சொற்பொழிவுகளில் பொழிவு நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் நண்பர்களையும் அறிஞர்களையும் அன்போடு வணங்கி இந்த நிகழ்வினை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய காலகட்ட ஒரு மிக மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் கருத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இங்கு ஒரு பல்வேறு விதமான கருத்து நிலை மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லா காலத்திலையுமே கருத்து நிலை மோதல்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பது வரலாற்றில் நீங்கள் எப்போதும் காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்றாலும் கூட, இப்பொழுது அவை மிக வெளிப்படையாகவும் மிக காத்திரமாகவும் மோதிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அவரவர்களுடைய தன்னுடைய சார்புக்கு தகுந்த வரலாற்றுக்கான ஆவணங்களையும் அதற்கான தன்மைகளோடும் தம்முடைய ஆய்வுகளை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்வியாளர்களாக இந்த சமூகத்தில் தாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை வரையறுத்து கொண்டு, ஒரு அந்த வரையறையோடு ஒரு மிகச் செம்மையாக செயல்படக்கூடிய மிகச்சில பேராசிரியர்கள் எங்கள் பேராசிரியர் ஒருவர் என்பது தமிழ்நாடு நன்கு அறியும். ஏனென்று சொன்னால், இன்றைய ஒரு நவீன வாழ்க்கை முறைக்குள் இந்த தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு நெருக்கடிகளுக்கான மிக அடிப்படையான காரணங்களாக நாம் கருதுவது ஏராளமான ஆவணங்களை, அவற்றினுடைய வரலாற்று தன்மைகளை மறந்துவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுயமறதியில் வாழ்கின்ற ஒரு சமூகமாக இருக்கின்ற ஒரு சூழலில், அந்த சுயமறதியிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளை எப்பொழுதும் ஊக்குவித்து கொண்டு, அந்த மறதியிலிருந்து நம்மை தடுத்து ஆட்கொண்டு மீண்டும் மீண்டும் அவங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாட்டு வரலாறுகள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு கடப்பாடுகளை தான் இந்த அறிவு சமூகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவு சமூகத்தினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னைக்கு இருந்த பல கோடிக்கணக்கான சமூகத்தில் இருக்கிறாங்கன்னா, எல்லா காலத்திலையும் அந்த அறிவார்ந்த சமூகம் என்பது ஒரு 10% அல்லது 5% தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் இயக்குவதற்கான அறிவுகளை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியான இந்த சமூகத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற, சமூகத்தினுடைய அடித்தன்மையில் இயங்கி கொண்டிருக்கின்ற, வெளிப்பட அவைகளுக்கான தன்மைகள் புலப்படாவிட்டாலும் ஆனால் சமூகத்தை இயக்குவதற்கு உந்து சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கல்வி புலத்தினுடைய மிகச் செம்மையான ஒரு வழிகாட்டியாக உருவாக்கி, ஏராளமான மாணவர்களையும் உருவாக்கி, அதற்கான ஆய்வுகளையும் உருவாக்கி, ஒரு கல்வியாளர் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் மிகச் செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியருடைய மணிவேட அறக்கட்டளையில் இப்பொழுது நண்பர் பேச இருப்பதும் அவற்றை நான் அறிமுகப்படுத்துவதும் எனக்கு ஒரு மிக முக்கியமான தன்மையாக நான் கருதுகிறேன். குறிப்பாக கோவிந்தராஜன் அவர்கள் இங்கு பேச அழைப்பது பேராசிரியர் தான் அவர்கள் அழைத்தார்கள். என்னுடைய நீண்ட கால நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள். கோவிந்தராஜனை நாம புரிந்து கொள்வதற்கு சில முயற்சிகளை பண்ணோம். ஏன்னா எங்க காலகட்டத்தில்னு வச்சுக்கலாம், நாங்கெல்லாம் ஒரு 80s அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எங்க காலகட்டத்தினுடைய ஒரு ஆய்வாளர்களில் மிக சிரத்தையாக செயல்படக்கூடிய மிக முக்கியமான நபர் கோவிந்தராஜன். அதாவது எல்லாருமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னாலும் சில இடங்கள்ல சூப்பர் ஸ்டார்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? எங்க காலகட்டத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஆராய்ச்சியில். இதை நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அது நீங்க அவருடைய நூல்களை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா ஒரு 16, 17, 18, 19, 17, 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகளினுடைய ஒரு காலனிய கால தமிழ்ச்சூழலில் இந்த 4 நூற்றாண்டுகளில் காலனியத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பேராசிரியர் தனிநாயகம் அடிகளார் என்ன சொல்றாருன்னா, காலனியம் என்பது நம் மீது ஏராளமான விஷயங்களை திணிச்சிட்டு போயிருக்குது. காலனியத்துக்கு பிறகு பின்காலனி சூழலில்
உங்களுடைய பண்பாட்டு வரலாற்றை நீங்கள் உங்களுடைய பழைய பண்பாட்டு மரபிலிருந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த காலனிய கல்வி என்பது ஒரு மகத்தான திட்டங்களை எல்லாம் ஒன்றும் கொண்டு இல்லது அப்படின்னு தனிநாயகடிகளா சொல்றாரு. அப்போ இந்த மரபான விஷயத்திலிருந்து நீங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா, மரபான விஷயத்திலிருந்து அப்படியே எடுத்துக்க முடியாது. மரபான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க விமர்சனத்துக்கு உட்படுத்தி அதில் ஏராளமான நல்ல தன்மைகள் இருக்குது, அதை நீங்க எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறார். ஏன் இந்த பின்காலனியத்தை நாம தொடர்ந்து பேசுறோம் அப்படின்னா, காலனியம் நம் மீது நாம் காலனியவாதிகளாகவே மாறிட்டோம். நம்முடைய எல்லா நடை உடை பாவனை அனைத்து செயல்பாடுகள் அனைத்து பண்பாட்டு அமைப்புகள் எல்லாமே காலனியமயமாக்கப்பட்டு விட்டது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த காலனியத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, காலனியத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற கேள்விதான் நமக்கு முக்கியம். காலனியம் நம் மீது எதை திணித்திருக்கிறது, காலனியம் நம் மீது எதை சுரண்டி இருக்கிறது, காலனியம் என்ன மாதிரியான தாக்கத்தை நிகழ்த்தி இருக்குது என்பதையெல்லாம் நாம என்ன பண்ணணும்னா நுட்பமா ஆராயணும். அப்படின்னா இந்த காலனிய காலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய இந்த 4 நூற்றாண்டுகளான காலனியம் நம்மோடு நிகழ்த்திய உரையாடலையும் நாம் காலனியத்தோடு நிகழ்த்திய உரையாடலையும் புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்தை நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த காலனிய கால ஆவணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல கரெக்டா தொகுத்து வச்சிருக்கிறாங்க, கரெக்டா அதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அது இல்ல. உங்களுக்கு தெரியும், தமிழ் சமூகம் என்பது எப்போதும் ஆவணங்களை தேடி தேடி பயணப்பட வேண்டிய ஒரு சமூகமாகவே இருக்கிறது. இன்னும் நமக்கு அச்சான ஊடகங்களும் சரி, அச்சு ஆகாத பல விஷயங்களும் இன்னும் ஒரு கொடை கீழையும் வரல. வெவ்வேறு இடங்கள்ல சரி ஒரு 4-5 இடத்துல மட்டும் தேடி எடுத்துடலாமானோன்னா அப்படியும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் ஏன்னா இங்க ரோஜா முத்தையா நூலகத்துல இருந்து தான் இதை பேசுறேன். இன்னைக்கு நம்ம சில அச்சு ஊடகங்களை தேடும்போது இங்க கிடைக்கல, வெர்ச்சுவல் அகாடமியில கிடைக்கல, சென்னை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கல, தமிழ் பல்கலைக்கழகத்தில் கிடைக்கல, உலகத்தமிழ்ச்சத்து கிடைக்கல, கிடைக்காத ஆவணங்கள் இன்னும் ஏராளமா கிடக்குது. இப்போ இதெல்லாம் இந்த ஆவணங்களை எல்லாம் நாம தொகுக்கிறோம். ஆவணங்களை தொகுப்பதே ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ஆய்வாக கருதப்பட்டதுன்றதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அரிதான ஆவணங்கள் கிடைத்தா போதும், அந்த அரிதான ஆவணங்களை வச்சுட்டே அவர் ஒரு மிக முக்கியமான ஆய்வாளராக சமூகம் அடையாளப்படுத்தும். அந்த ஆவணம் என்ன பேசுதுன்றதை விட அந்த ஆவணத்தை கண்டுபிடித்ததே ஒரு பெரிய ஆய்வு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஏறக்குறைய இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, நம்ம ரோஜா முத்தையா நூலகம் இதெல்லாம் வந்துட்ட பிறகு இனிமேட்டுக்கு இந்த ஆவணத்தெல்லாம் எடுத்து காட்டிட்டு பெரிய ஆளுன்னு நம்ம பெருமை அடிச்சுக்க முடியாது இனிமேட்டுக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா ஆவணத்துக்கு மேல நீங்க ஆய்வு பண்ணணும். இப்ப ஆவணங்களுக்கு மேல ஆய்வு பண்ணணும்னா இந்த ஆவணங்கள் எதை பேசுது அப்படின்றதுக்கு நாம சரியான இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா நமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது வரைக்கும் ஆவணங்களை ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு பாக்கெட்ல வச்சுக்க வேண்டியது, வச்சுக்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பத்திரிக்கை ஒரு கட்டுரை கொடுக்க வேண்டியது. இது பாருங்க, யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஆவணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஆவணம் நான் உலகத்துல மிகச்சிறந்த ஆவணம், இதன் மூலமாக நான் ஒரு வரலாற்றுக்கு வெளிச்சம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பாக்கெட்ல கும்பலா சொறி வச்சுக்கிட்டு 3 மாசத்துக்கு ஒரு துண்டு சீட்டை எடுத்து கொடுத்து ஒரு தீயை கொளுத்தி போட்டுட்டு நான் ஒரு பெரிய ஆய்வாளர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இனிமேட்டுக்கு அது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஆய்வாளர்களாக அது இருக்காதுன்றது. ஏன்னா இங்க முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் நிறைய இருக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அது காலம் கடந்து நிற்பதற்கான தகுதி போடுவாரு அந்த ஆய்வு இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆவணங்களை நீங்க பேச வைக்கணும். ஏன்னா ஆவணம் பேசாது. பேராசிரியர் ராஜன் ஒரு முறை இங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஆவணங்கள் கிடக்கும், இந்த ஆவணங்கள் கிடக்கிறத ஒரு வரலாற்று ஆசிரியர் இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். எப்படி இன்டர்பிரேஷன் கொடுக்கணும்? இப்ப 10 சேர் இருக்குன்னா 10 சேரும் ஒரே பக்கமா இருக்குதா, இல்ல 10 சேர்ல 2 சேர் மட்டும் இந்த பக்கம் திரும்பி இருக்குதா, இல்ல 10 சேருமே உடஞ்சி போய் கிடக்குதா, இல்ல 10 சேருமே எந்த அசைவும் இல்லாத முழுமையா இருக்குதா, இதெல்லாம் தான் ஆவணங்கள் வச்சுக்கிட்டு நீங்க இன்டர்பிரேஷன் பண்ண வேண்டிய வேலை. அப்போ இந்த ஆவணங்களை இப்போ காலனிய கால ஆவணங்களை எடுத்துக்கிட்டோம்னா, காலனிய கால ஆவணங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பகுதியில துல்லியமாக கிடைக்கிறது இல்லை. பதிலா அவை உலகத்தினுடைய வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பகுதிகளில் அவர்கள் காலனி ஆட்சியாளர்களால் கொண்டு செல்லப்பட்டும் அல்லது சமய பரப்புணர்களால் கொண்டு செல்லப்பட்டும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு நூலகங்களில் உறங்கி கிடக்கின்ற இந்த ஆவணங்களை எல்லாத்தையும் என்ன பண்றார் கோவிந்தராஜன், அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு பாதையில் அவர் தன்னுடைய ஆவணங்களை சேகரிக்கிறார். சேகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றை முறையாக ஆவணப்படுத்துகிறார். ஆவணப்படுத்தி அதிலிருந்து இந்த விசாரணையை தொடங்குகிறார். இந்த விசாரணை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் பயன்படுத்துற ஆவணங்களை விடவும் அவர் கொடுக்குற இன்டர்பிரேஷன் மிக 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 நுட்பமானது. ஒரு ஒரு மிக சட்ட மேதையினுடைய நுட்பத்தோடு அந்த ஆவணங்களோட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுல சில ஆவணங்கள் ஆவணங்களே கதறுது. ஏன்னா இந்த ஆவணங்கள் நீங்க எல்லாமே ஆவணங்கள் சரியான ஆவணங்கள் சொல்ல முடியாது. ஆவணங்கள் தப்பா இருக்கும் சில நேரங்கள்ல. இப்ப நீங்க விசாரணை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆவணத்தோட நம்பகத்தன்மை என்னன்றதை கேள்விக்குள்ளாக்குது. அப்போ அந்த ஆவணங்களை கேள்விக்குள்ளாக்குகிறார், அந்த ஆவணத்தை எழுதியவரை கேள்விக்குள்ளாக்குகிறார், அந்த ஆவணம் எதை குறித்து உரையாடுகிறது என்பதை குறித்து கேள்விக்குள்ளாக்குகிறார், அவற்றுக்கு மேலாக தன்னுடைய உரையாடலை நிகழ்த்துகிறார்.
அவற்றை நம்முகமாக திருப்புகிறார். நாம் அதன் மீது விமர்சனம் வைப்பதற்கான பரந்த ஒரு களத்தை அவர் உருவாக்கி தருகிறார். இதெல்லாம் அவருடைய ஆய்வு முறைகள்ல இருக்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான நுட்பங்கள் நான் பேசியிருக்கேன். அதை பத்தி நம்ம விரிவா உரையாட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நம்ம காலத்தினுடைய நம்ம இப்ப இருக்கிற ஒரு இளம் தலைமுறைகளில் மிகச்சிறந்த ஆய்வுகளை நிகழ்த்தி கொண்டிருப்பவர் அவர்ன்றதை நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ அந்த ஆய்வுகளின் ஊடாக அவர் வைக்கிறது என்னன்னா, ஒரு நுட்பமான மொழியை அவர் கையாளுறாரு. அந்த மொழியை இப்ப நேத்து படிச்சுட்டு போது ராமச்சந்திர குஹா வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்படிதான் நீங்க ஒரு ஆய்வாளர் ஒரு புனைகதை மாதிரிலாம் எழுத முடியாது. ஏன்னா அதுல வந்து அந்த ஆய்வு முடிவுகள் தருகின்ற கரார் தன்மை சில நேரங்கள்ல ரொம்ப நம்மளை சிக்கலுக்கு உள்ளாக்குது ஆய்வாளர்களை. கவனத்தோட மொழியை நம்ம கையாண்டாலுமே புனைகதை தன்மையில எல்லாம் எழுத முடியாத ஆய்வுகளை என்பதை தாண்டியும் சில ஆய்வுகள் புனைகதை தன்மையோட வருதுன்னா, கோவிந்தராஜன் ஆய்வுகளை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு துப்பறியும் நாவலோட சுவாரஸ்யத்தோட தான் போயிட்டு இருக்கும். அது என்னன்னா, ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சு வைப்பார், அதுக்கான இது தேடிக்கிட்டே போவார், தேடிட்டு போய் கடைசியில் அதை வந்து விடுவிப்பார். விடுவிக்கும் போது நமக்கே ஒரு டக்குன்னு ஒரு 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 ஜிவ்வுன்னு ஏறும். அப்போ அதை வந்து உடைச்சி காட்டுவார். உடைச்சி காட்டும் போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பயன்படுத்துற மொழியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதாவது அந்த மொழிக்குள்ள என்ன இருக்குதுன்னா, நம்ம தமிழ் மரபினுடைய அத்தனை பாரம்பரியத்தையும் உள்வாங்கி கொண்டதுக்கான ஒரு நடை இருக்கும். அவர் சங்க இலக்கியத்தை ஆழமாக வாசித்திருக்கிறார், பக்தி இலக்கியங்களை ஆழமாக வாசித்திருக்கிறார், இலக்கணங்களை ஆழமாக வாசித்திருக்கிறார், நவீனங்களை ஆழமாக வாசித்திருப்பார். அந்த வாசிப்பதால் உண்டான ஒரு பக்குவப்பட்ட ஒரு மொழி நடை ஒண்ணு அவர்கிட்ட இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, இப்ப நீங்க சும்மா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், நான் நீண்ட டைம் எடுத்துக்கிறவங்கள. இப்போ வந்து ஒரு காலனிய கால ஆட்சியாளர்களுடைய முக்கியமான விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்காராங்க. இந்த டைனிங் டேபிள்ன்றது என்ன அப்படின்னா, காலனி இதுல வந்து அது ஒரு அதிகாரத்தோட முக்கியமான குறியீடுன்றார். அதாவது ஏன் ஒரு இவ்வளவு பெரிய டைனிங் டேபிள வைக்கணும்? இந்த இவ்வளவு பெரிய டைனிங் டேபிள் எத்தனை வகையான பொருட்களை நீங்க பரிமாறுவீங்க? அப்ப இத்தனை வகையான பொருட்களை வச்சு சாப்பிடத்தை வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு 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 மிகப்பெரிய அதிகாரம் அங்க செயல்படுதுன்றத காட்டுறாரு. இப்ப என்னன்னா, அதுல பாத்தீங்கன்னா கோழி இருக்கும், முயல் இருக்கும், கொக்கு இருக்கும், ஆட்டுக்காலோட மாட்டு வாளோட சூப் இருக்கும், எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், சரி வகை வகையாக உண்டு சுவைத்தார்கள் தான் சொல்லணும். கோவிந்தராஜன் வேறு காலனியம் அதிகாரத்தை புசிக்க தொடங்கியது. அங்க உட்காந்து இறைச்சியா இதுவா சாப்பிடல, அதிகாரத்தை புசிக்குது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு. அப்போ அந்த அந்த ஒரு காலனியத்தினுடைய உரையாடல், அவைகள் இங்க சாதியத்தை எவ்வாறு புரிந்து கொண்டார்கள், சாதியத்திற்கு அந்த காலனியம் எவ்வாறு எல்லாம் இங்கு உதவியது, ரெண்டு கோணத்தையும் பரிமாறார். நான் முதல்ல சொல்லுவோம், ஒரு ரொம்ப நாவல்ல ரொம்ப முக்கியமான நாவல் புயல்ல ஒரு தோணின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல்ல ஒண்ணு. அது என்னன்னா, வாழ்க்கையினுடைய ரெண்டு பக்கத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் வந்து ரெண்டு பக்கம்னா, இப்போ உதாரணத்துக்கு வாழ்க்கையிலிருந்து விலகி பிரிந்த ஓடுகாலினான், பிரிந்ததால் மந்தையின் வெறுப்புக்கும் பிரிய நேர்ந்ததால் தன் வெறுப்புக்கும் உள்ளாகினான். நீங்க பிரிந்து போனதால மந்தையின் வெறுப்புக்கு உள்ளாகிறதுன்றது எல்லாருக்கும் இயல்பு. ஆனா பிரிய நேர்ந்ததால் தன் வெறுப்புக்கு உள்ளாகணுன்றது ஒரு ஒரு படைப்பாளனுடைய அகப்பார்வை. அது ரெண்டு விஷயத்தையும் வெளிப்படுத்தி காட்டும். இப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் வெளிப்படுத்தி காட்டுறது தான் ஆய்வினுடைய முக்கியமான விஷயம். நீங்க வந்து ஒரு 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 சார்பு தன்மையோட இயங்க முடியாத ஆய்வாளன். அப்படி இயங்குறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஏன்னா அது வந்து பேராசிரியர் தன்னாடியா சொல்ல மாதிரி எவ்வளோ பெரிய ஆய்வாளர்களா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் சார்பு தன்மைக்குள்ளால இழுக்கப்படுகின்ற நேரங்கள் அரிதாக நேர்ந்து விடுவது உண்டு. ஆனால் அதையும் துறந்து விட்டு நீங்க ஆய்வுல நேர்மையா நிக்கிறதுக்கான முயற்சிகளை உருவாக்கி கொள்வதுதான் கல்வியினுடைய அடிப்படையான பண்பு அப்படிங்கிறார். அப்ப அந்த பண்பு வந்து இயல்புல கோவிந்தராஜன் கிட்ட இருக்கிறதால என்ன பண்றாருன்னா, அந்த ரெண்டு பக்கத்தினுடைய தன்மைகளையும் சமரசம் இல்லாமல் அவர் வந்து அந்த ஆய்வு முடிவுகளை முன்வைக்கிறார். இந்த முன்வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, காலனிய காலம் குறித்த, காலனியம் எவ்வாறெல்லாம் நம்மை சுரண்டி கொண்டிருந்தது, காலனியம் எவ்வாறெல்லாம் நம்முடைய வாழ்வு முறைக்குள்ள ஊடாட்டி கொண்டிருக்குது, காலனியம் எதையெல்லாம் நமக்கு கொடுத்தது, நீங்க அதையும் ரொம்ப முக்கியமான கவனத்துக்குள்ளாக்குறாரு. இப்போ சில விஷயங்கள் நடக்கும்போது நம்முடைய சில பண்பாட்டு முறைமைகள்ல மாற்றம் இருப்பது, அந்த மாற்றங்கள் சில நேரங்களில் நல்ல மாற்றங்களா இருக்கு, ஆனா எல்லாமே நல்லா எடுத்துக்க முடியாது. சில நேரங்களில் தவறாக நடந்திருக்கு, ஆனா எல்லாமே தவறாக எடுத்துக்க முடியாது. அப்போ நீங்க இதுல எது நல்லது, எது நமக்கு தக்க வைத்துக் கொள்ள தேவையானது, எதை நீங்க நிராகரிக்கணும், அதிலிருந்து விடுபட்டு எப்படி ஒரு பின்காலனிய சூழலில் உங்களுடைய பண்பாட்டு மரபை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உரையாடலை துல்லியமாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர் பேராசிரியர் கோவிந்தராஜன் அவர்கள். கோவிந்தராஜனுடைய பணியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு 3 ஆண்டு காலமாக அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி இப்போது மீண்டும் சென்னை மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தன்னுடைய இயல்பான பணிக்கு, பேராசிரியர் பணிக்கு திரும்பி இருக்கிறார். இந்த சூழலில் அவர் தொடர்ந்து தான் வாசித்து கொண்டும் தான் மாணவர்களை உருவாக்கி கொண்டும் எங்கள் பேராசிரியரை போலவே ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை கொண்டு
தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த செயல்பாடு தான் இப்போ இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளி. இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியனுடைய மணிவிட அறக்கட்டளையில் இன்னொரு ஆசிரியர் பேசுகிறார் என்றால் அந்த 2 ஆசிரியர்களுக்குமான ஏதோ ஒரு விதமான ஒற்றுமைப்பாடுகள் இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமைப்பாடு என்பது இங்கு சமூக அக்கறையும் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையின் பார்ப்பட்டு மாணவர்களை உருவாக்குகின்ற திறமும் அந்த மாணவர்களை உருவாக்குவதில் ஏற்படுகின்ற ஆய்வுகளை தன்னளவில் மிகச் செம்மையாக செய்து வழிகாட்டுவதும். நீங்க ஆய்வே செய்யாத மாணவர்களை உருவாக்க முடியாது. நீங்க தன்னளவுல நல்ல ஆய்வு செய்தாதான் மாணவர்கள் அதை பார்த்து ஒரு நல்ல ஆய்வை உருவாக்குவதற்கான வழியை உண்டாக்க முடியும். அப்ப தன்னளவில் ஒரு ஆய்வை உருவாக்கி கொண்டு அந்த ஆய்வையும் செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த புள்ளி தான் இப்ப பேராசிரியரையும் கோவிந்தராஜன் அவர்களையும் இணைக்கின்ற இந்த மைய சரடாக இந்த இடத்துல இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இப்ப அவர் நிகழ்த்த போகின்ற இந்த காலனிய காலத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய அசைவு இயக்கங்களில் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் எப்படியெல்லாம் இந்த 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் நிகழ்ந்தது என்பது குறித்தான ஒரு உரையை நிகழ்த்த வந்திருக்கிறார். இந்த உரையை நிகழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற கோவிந்தராஜன் அவர்களை அன்போடு அழைத்து அவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த இந்த ரோஜா முத்தையா நூலகத்திற்கும் எங்கள் பேராசிரியர் அவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி இடம் அமைகிறேன். இப்பொழுது பேராசிரியர் கோவிந்தராஜன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சொற்பொழிவு நீ ஆற்ற வேண்டும்னு பேராசிரியர் அரசு மதுரை வந்தபோது சொன்னார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க பேர்ல அமைந்த இந்த சொற்பொழிவில் ஆற்றுவதில் எனக்கு பெருமை மகிழ்வும் கூட. இந்த அருமையான வாய்ப்பை அவர் எனக்கு தந்திருக்கிறார். அநேகமாக இந்த சொற்பொழிவு நன்றாக, அதாவது ஆய்வுபூர்வமாக அமையும் என்று நம்புகிறேன். மேலும் பேராசிரியை மங்கை மேடத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய நண்பர் நீண்ட முன்னுரை கொடுத்திருக்கிறார். அதுக்கு முழுமையான தகுதி உடையவனான்னு தெரியல. ஆனா என்னுடைய 3வது புத்தகம் எழுதும்போது சிகாகோல இருந்து நைட்டு காலையில அவருக்கு அடிப்பேன், அவர் நைட் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் இப்படி எழுதலாமா, இந்த மாதிரியா வச்சா என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும் அப்படிங்கிற சில பகுதிகள், நீங்க இதை எழுதுங்க இதை எழுத வேணான்னு சொன்ன சதீஷ் அவர் இப்போ எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் பொறுமையா என்னுடைய பேச்சை கேட்க இருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய இந்த தலைப்பு ரொம்ப நாளா என் மனசுல கரு மாதிரி இருந்த ஒரு விஷயம். நிறைய பேர் இதை செய்திருக்கிறார்கள். ஆனா தமிழ் தேசம், தமிழ் நிலம், தமிழ் நிலத்தில் நிகழ்ந்த காலனியம் இத வைத்து யாரும் செய்யல. முதல்ல நான் இதை சுருக்கமா சொல்லிடுறேன், தென் என்னோட ப்ரெசன்டேஷனுக்குள்ள போறேன். இந்த ஃபோக் டேல் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், குறிப்பா இதை கிரிம் பிரதர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சொசைட்டில, குறிப்பா யூரோப்பியன் பீரியட்ல, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஏதோ ஒரு வகையில டீலாட்டினைசேஷன் நடக்குது. அதாவது லாட்டின்ங்கிற ஒரு பெரிய கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஐரோப்பிய தேசமும் அதிட்டிருந்து வெளியே வரணும்னு நினைக்குது. அப்படி நினைக்கும் போது அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படின்னு சொன்னா, நாட்டார் வழக்காறுகள் அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய பண்பாட்டை நோக்கி போகிறார்கள். இந்த டீலாட்டினைசேஷன், இப்ப நம்ம இதுல டீசான்ஸ்கிரிட்டைசேஷன் நடந்துச்சு. அதை நம்ம தனித்தமிழ் இயக்கம்னு சொல்றோம். அது கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடியே ஐரோப்பிய தேசங்கள்ல, ஜெர்மனியில அது நடந்துச்சு. கிரிம் பிரதர்ஸ் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை சாதாரண ஜெர்மானிய மக்களுக்கு விடுக்கிறார்கள். நம்மளுடைய ஜெர்மன் தன்மை என்பது என்ன, அது எங்க தேடுறது, கண்டிப்பாக அது லத்தீன் மொழியில தேடுறது அப்படிங்கிறது முடியாது. மேலும் லத்தீன் அல்லது கிளாசிக்கல் லாங்குவேஜ் வச்சுதான் நம்ம இது வரைக்கும் பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய மொழியை தேடணும். அதற்கு பழமொழிகள், கதைகள், பாடல்கள் இதை நீங்க சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை எப்படி சேகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை ஒரு 3-4 பக்கம் இருக்கும். அந்த அறிக்கையை பார்த்தோன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கதைகள் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க 1814ல ஒரு ஃபர்ஸ்ட் எடிஷன் அண்ட் செகண்ட் எடிஷன் வெளியிடுகிறார்கள். கிரிம் பிரதர்ஸ் ஃபோக்டேல், அது ஃபோக்டேல் கலெக்ஷன், அந்த புத்தகம் ஒன்று வெளிவருது. அது ஒரு வகையில் ஐரோப்பியாவையே புரட்டி போடுது. இந்த கதைகள்
ஜெர்மன் தன்மை என்பது என்ன, அதாவது நம்ம இன்னைக்கு தேடுற தமிழ் தன்மை அல்லது வடநாட்டுல இருக்கக்கூடிய மராத்தி தன்மை, இதெல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க தேடி அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, எல்லா ஒரிஜினல் இண்டிஜினஸ் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஃபோக்ல இருக்கும், நாட்டார் வழக்காறுகள்ல இருக்கும். அந்த வழக்காறுகள் வழியா நம்ம ஒரு கருத்தியலை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தொடர்ந்து இயங்குனாங்க. அது தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. கிரிம் பிரதர்ஸ் உடனே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டாங்க. புது புது முன்னுரைகள் கொடுத்து, அந்த புத்தகத்துக்கு படங்கள் கொடுத்து, கிரிம் பிரதர்ஸே யோசிக்காத பல விஷயங்கள் அதுக்குள்ள திணிச்சு புத்தகங்கள் வெளியிட்டார்கள். ஆனா கிரிம் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே கலோனியல் பீரியட்ல இந்தியாவுல இந்த ஃபோக் டேல் கலெக்ஷன்ஸை ஆரம்பிச்சாங்க. ஆனா கிரிம் பிரதர்ஸ் எல்லாம் அந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கலெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா, கதைகளை படிக்கிறது, அதன் மூலமாக சில நாவல்களை எழுதுவது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம் நடந்தது. எப்போன்னு சொன்னா, இந்த வங்காளத்தை அவங்க வெற்றி கொண்டதற்கு பிறகு கல்கட்டாவில் தன்னுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அதிகாரமிக்க ஒரு நிறுவனமாக, அது மாதிரி வியாபாரம் செய்யும் நிறுவனமாக இருந்ததை அதிகாரம் செய்யும் நிறுவனமாக மாற்றுகிறார்கள். இப்ப அந்த அதிகாரம் செய்யும் நிறுவனமாக மாற்றும் போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த மொழியை படிக்கிறாங்க. ஃபனான் தன்னுடைய புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்வாரு, யார் ஒருவருடைய மொழியை, அதை இன்னொருவருடைய மொழியை கை கொள்கிறார்களோ அவர்கள் அந்த மனிதர்களின் உலகத்தையும் கை கொள்கிறார்கள். அது மாதிரி அவங்க மொழியை கை கொள்ள நினைக்கிறாங்க. அப்படி அவர்களுடைய அந்த வட்டத்துக்குள்ள வந்த மொழி வங்காளம். இப்ப இந்த என்னுடைய டாக்கை 3ஆ பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோக்டேல் கலெக்ஷன், ரெண்டாவது அந்த ஃபோக்டேல் கலெக்ஷன்ல ஏற்பட்ட மாறுதல், அதை அவங்க நிறுவனமயப்படுத்தினாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்துச்சு. 3வது இந்த ஃபோக்டேல் கலெக்ஷன்ல அவர்கள் நிகழ்த்திய டயலாக்ஸ், அப்ப உருவான தேசம்ங்கிற ஒரு கான்செப்ட். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க பாரத நாடு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சவுத் இந்தியால ஃபோக் டேல் கலெக்ஷன்ஸ்லயும் ஃபோக் சாங்ஸ் கலெக்ஷன்ஸ்லயும் கலெக்ட் பண்ண மிஷனரிஸும் பிரிட்டிஷ் ஓரியன்டலிஸ்டும் ஒரு முன்னுரையை சேர்க்கிறாங்க. அந்த முன்னுரையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திராவிட அரசு அல்லது திராவிட சிந்தனை மரபு ஒண்ணு தமிழகத்துல இருந்திருக்குன்னு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம 3வது பகுதியா பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம விவாதத்துக்குள்ள போலாம். முதல் பகுதி ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் அது. கல்கத்தா வில்லியம் கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க வங்காள வெற்றிக்கு பிறகு. அதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த மக்களை ஆளணும். அதுக்கு முன்னாடி யார் ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா, அரசர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. குறிப்பா முகாலய பேரரசர் ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 சட்டங்கள் வழியா ஆண்டுட்டு இருந்தாங்க. ஒன்று இஸ்லாமிய சட்டம், இன்னொன்னு ஹிந்து சட்டம். இப்ப இந்த ஹிந்து சட்டத்துல இருக்கக்கூடிய நூல்களை அவர்களே படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சமஸ்கிருத அறிஞர்களோட அவங்க பேசி 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 ஏதாவது ஒரு வழக்கு வந்துச்சுன்னா, அந்த வழக்குக்கு இவர்கள் என்ன வர்ணத்தை சேர்ந்தவர்கள், இந்த வர்ணத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருத பண்டிதர்களோட பேசி பேசி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துச்சு. அப்பதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்மளே சமஸ்கிருதத்தை படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமஸ்கிருதம் படிக்கிறதுல ஒரு இடர்பாடுகள் இருந்துச்சு. முதல்ல சமஸ்கிருதம் படிக்கும்போது வில்லியம் ஜோன்ஸ் அவர் தான் சமஸ்கிருதத்தை நம்ம நேரடியா படிப்போம், மொழிபெயர்ப்பின் வாயிலாகவோ அல்லது பண்டிதர்கள் மூலமாகவோ படிக்க வேண்டாம், நம்மளே படிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதுக்கு அவர் சில சமஸ்கிருத அறிஞர்களை அப்ரோச் பண்றாரு. அவங்க யாரும் அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லி தரல. ஒரு மாட்டிறைச்சி உண்ணும் ஒரு பரங்கியனுக்கு நான் சொல்ல கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மிலேச்சன் அப்படின்னு அவரை பிராண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ முயற்சி செய்து ஒரு வைத்தியர் இனத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க முன் வரார். ஆனா அவரும் சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
அவரு கண்டிஷன்ஸு முதல்ல வெள்ளை கற்கள் பதிக்கப்பட்ட அறையில்தான் உனக்கு நான் சம்ஸ்கிருத பாடம் நடத்துவேன். ஒவ்வொரு நாளும் நான் வருவதற்கு முன் அந்த அறையை கங்கை நீரால் நீ சுத்தமாக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு கற்பிக்கும் பொழுது நான் மேலே அமர்ந்திருப்பேன், நீ கீழே அமர்ந்திருக்க வேண்டும். 4வது, நான் நடத்தி முடிக்கும் வரை அல்லது நடத்த தொடங்குவதற்கு முன்பு இருந்து எந்த உணவும் நீ உண்டிருக்க கூடாது. முடித்ததற்கு பிறகு எது வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒயிட் ஸ்கின் உடைய ஒருத்தன் அவர் கீழே உக்காந்துட்டு அவர் மேல உக்காந்து சம்ஸ்கிருதம் படிச்சு பசிக்குதுன்னா டீ கூட குடிக்க முடியாம தடுமாறி மயக்கம் வந்து வில்லியம் ஜோன்ஸ் கெஞ்சி கேட்டு ஒரு டீ குடிச்சுக்கிறேன்னு அந்த பேராசிரியர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதற்கப்புறம் டீ குடிச்சு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஒய்ஃப் பதிவு பண்ணியிருக்காங்க. வில்லியம் ஜோன்ஸோட ஒய்ஃப் அந்த ஆசிரியரோட படத்தையும் தன் கைப்பட வரைஞ்சிருக்காங்க. அப்படி 3 மாசத்துல சமஸ்கிருதம் படிச்சு தேசத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராங்க. அங்க வந்து கல்கட்டா, நான் இப்ப சொல்றது கல்கட்டா மாகாணம். மொழியை கை கொள்ளும் பொழுது அந்த உலகத்தை கை கொள்கிறோம். அப்ப வங்காள உலகத்தை கை கொள்ள தொடங்குகிறார்கள். சம்ஸ்கிருதம் மட்டும் போதாது அப்படின்னு ஒரு கட்டத்துல முடிவு பண்றாங்க. ஏன்னா மக்கள் பேசுற மொழிக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெளியே போனா ஒரு மீன் மார்க்கெட்ல மீன் வாங்கும் போது அவன் பேசுற மொழி வேற, நான் உட்காந்துட்டு என் டேபிள்ல ஹிந்து லாஸ் பத்தி படிக்கிற மொழி வேற, பண்டிதர்கள் பேசுகின்ற மொழி வேறையா இருக்கு. அப்ப அந்த மீன் மார்க்கெட்ல மீன் பேசுறவன் என்ன மொழி பேசுறான் அப்படின்னா அது அவங்க லோக்கல் லாங்குவேஜ் பெங்காலி பேசுறாங்க. அப்ப அதை படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு கிராமர் எழுதுறாங்க. அந்த கிராமர் பப்ளிஷ் ஆகுது. அந்த கிராமரை வந்து தன்னுடைய வில்லியம் ஜோன்ஸ் வில்லியம் கோட்டை கல்லூரியில பாடமா வைக்கிறாங்க. அங்கேயும் ஒரு இடர்பாடு வருது. எப்பெல்லாம் அச்சடிக்கப்பட்ட வாக்கியங்களாக மாறுகிறதோ அப்போது உயிர்ப்புள்ள மொழி செத்த மொழியாகத்தான் காட்சியளிக்கும். நீங்க அந்த லாங்குவேஜை படிச்சுட்டு போய் பேச முடியாது. ஒரு பையன்கிட்ட போய் மீன் வாங்கணும்னா என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக மட்டும் வச்சுட்டு வாங்க முடியாது. அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம்? அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச முறை சரியா தவறான்னு இல்லை, ஆனா இன்ன வரைக்கும் யூஷிகாக்குள் அந்த முறையை தான் எல்லாரும் யூஎஸ்ல அந்த முறையை தான் எல்லாரும் ஃபாலோ பண்றோம். என்னன்னா சின்ன சின்ன கதைகளை எடுத்து சின்ன சின்ன வாக்கியங்களாக மாற்றி, இப்போ வங்காளம்னா வங்காளத்துல மாத்தி, உருதுனா உருதுல மாற்றி, அத கீழே முதல்ல பிரிண்ட் அடிச்சுட்டு அதற்கு கீழே அந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லுவோம், ஒளிபெயர்ப்புன்னு சொல்லுவோம், ரோமன் லெட்டர்ஸ்ல மாத்தி ஒவ்வொரு அதிகாரியும் அந்த கதையை வாசிக்க சொல்றது. அவன் நேரடியாக அதை வாசிக்க மாட்டான், ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அவனுக்கு பழக்கம் இருக்காது. கீழே இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர்ல வாசிப்பான். அப்படி வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்லிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் அவனை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றது. அதெல்லாம் முதல்ல ஒரு 3 லைன் கதையில இருந்து 15 லைன் 20 லைன் கதை வரைக்கும் ஓரியன்டலிஸ்ட் ஃபேபுலா அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. இந்த புத்தகம் தான் முதல்ல ஈசாப் நீதி கதைகளையும் பஞ்சதந்திர கதைகளையும் உள்ள கொண்டு வருது. அந்த ஈசாப் நீதி கதைகளோட பஞ்சதந்திர கதைகள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா எப்படி ஆளணும்னு பஞ்சதந்திர கதை தெளிவா சொல்லி வச்சிருக்கு. ரொம்ப ஈஸி படுத்திடுச்சு வெள்ளக்காரனை. சரி, அப்ப பஞ்சதந்திர கதை என்ன பண்ணலாம்னா லோக்கல் பண்டிதர்களை வச்சு பேசிக்கான பெங்காலியில டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு அந்த டிரான்ஸ்லேஷனை பசங்களுக்கு, அதாவது இன்கமிங் ஐசிஎஸ் ஆபீசர்ஸ் கொடுப்போம். அதை படிக்கிட்டோம். இப்போ ஈசா போயிடுச்சு, பஞ்சதந்திர கதை வந்துருச்சு. நம்பவே மாட்டீங்க, ஒரு 50-60 வருடங்கள் மாகாணங்களை ஆட்சி செய்தது பஞ்சதந்திர கதை. அவர்கள் ஆட்சி செஞ்சதுன்னு சொல்றத விட பஞ்சதந்திர கதை அவர்களை ஆட்சி செய்தது. ரொம்ப மெஸ்மரைசிங் ஸ்டோரிஸ். ஒருத்தன் எப்படி குணமுடையவன் அப்படிங்கறத பத்தி பேசப்படுற ஸ்டோரிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மந்தமா இருக்கிறவன் அவன், இன்ன வர்ணத்தை சேர்ந்தவன் என்ன மாதிரி பேசுவான், எல்லாம் அந்த கதையில இருந்துச்சு. அது ஒரு டாக்குமெண்டட், இது நம்ம கெசட்டிஸ் மாதிரி, இது அவங்க கொடுத்த கெசட்டிஸ், நம்ம இந்தியன் மக்கள் இந்திய பண்டிதர்களும் அரசர்களும் கொடுத்த கெசட்டி. அதுக்கப்புறம் அந்த புத்தகங்கள் கொஞ்சம் பாப்புலர் ஆனோன்னு சின்ன சின்ன எடிஷன்ஸா வெளியே வர ஆரம்பிச்சது. அப்புறம் வில்லியம் கோட்டை கல்லூரிக்கு பிறகு வந்தது நம்ம சென்னை மாகாணத்தை த கிரேட் எல்எஸ் உருவாக்குன புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி. இங்கேயும் கதையை நுழைக்கிறாங்க. என்னுடைய முதல் புத்தகத்துல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எல்லிஸ் இருக்கிற வரைக்கும் மக்கள் பேசுகின்ற மொழி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள வரவே இல்லை.
அவர் தன்னுடைய 1819 இறக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ்னா கிளாசிக்கல் தமிழ் தான். எக்காரணத்து கொண்டும் மக்கள் பேசுகின்ற ஒரு ஃபோக் தமிழை அவர் பாட புத்தகமாக ஆக்கவே இல்லை. 1819 இறந்ததற்கு பிறகு கிளார்க் அப்படிங்கிற ஒரு அதிகாரி அந்த பொசிஷனுக்கு வரார். அவர் சில பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி கல்கட்டா வில்லியம் கல்லூரியில பண்றாங்க, அதே மாதிரி இங்கேயும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண ஆளு த கிரேட் தமிழ் ஸ்காலர் தாண்டவராய முதலியார். அவர் பஞ்சதந்திரம் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அவருக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனா தாண்டவராய முதலியார் சான்ஸ்கிரிட்ல இல்லாம மராத்தி மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்றார். அதுல அவர் எழுதுறார், எல்லாரும் இதுவரைக்கும் எதிர்க்கக்கூடிய பஞ்சதந்திர கதை என்பது பண்ணி சேத்துல புரள்ற மாதிரி இருக்கு அந்த லாங்குவேஜ். அதை நான் சுத்தப்படுத்தி அருமையாக நல்ல தமிழில் உங்களுக்கு கொடுக்கிறேன். சைவ மரபுல வரக்கூடிய ஒரு தமிழ் ஸ்காலருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அல்லது சைவ திமிர் அதுல அப்படியே வெளிப்படும். படிச்சீங்கன்னா தெரியும், முதல் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும். எல்எஸ் இதையும் அனுமதிக்கல, இந்த பஞ்சதந்திரம் ஃபோக் டேல்ஸ் எதையுமே அனுமதிக்கல. ஆனா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர் சில கதைகள்லாம் சேகரிச்சு கதா சிந்தாமணி அப்படின்னு உருவாக்குறார். அதை படிக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்றாங்க, பிரிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு வெளியவும் அது போக தொடங்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப். இதுதான் வாய்மொழி கதைகள் பற்றி ஒரு பிரக்ஞை உருவானது. அது வரைக்கும் காலேஜுக்கு வெளியே பாட புத்தகம் அல்லாம போகல. முதலாக பாட புத்தகமா போக தொடங்கினது த ஓல்டு டெக்கான் டேஸ். இது 1868ல ஒரு தாங்கிட்ட வேலை பார்க்கிற ஆயா கிட்ட ஒரு துரசாணி, ஒரு கவர்னருடைய மகள், நீ தான் சூப்பரா கதை சொல்லுவே, எனக்கு கதை சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச மொழி ஆங்கிலத்துல, ஒரு உடைந்த ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட கதைகளை இந்த அம்மா ஃபர்னிஷ்ட் இங்கிலீஷா மாத்தி புத்தகமாக்கி 1868ல வெளியிடுறாங்க. புத்தகம் வெளிவந்த வேகத்துல அது கிரிம் பிரதர்ஸோட புத்தகத்துக்கு நிகரான புத்தகமாக மாறுது. 1868ல நினைச்சே பார்க்க முடியாத ஹிட். 50,000 ரூபாய் வரைக்கும் ராயல்டி மட்டுமே வாங்கியிருக்காங்க 1868ல. அதுல ஒரு பைசா அண்ணாக்கு தரல. அந்த ஆயா யாருன்னு நான் சொல்றேன். ரொம்ப சாதாரணமா சொல்ல கதைகளை எடுத்து எழுதுறாங்க. இதுக்கு ஐரோப்பிய தேசத்தின் வழியா வந்த அந்த ஃபோக் டேல் கலெக்ஷன்ங்கிற சிந்தனை இவங்களை பாதிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அதிகாரியும் புத்தகமா வெளியிடலாம் இந்த கதைகள்னு யோசிக்கவே இல்லை. அதாவது அந்த காலேஜை தாண்டி பாட புத்தகம் இல்லாம வெளியிடலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. முதல்ல யோசிச்சது இந்த அம்மா தான். இந்த அம்மாவோட பேரு ஃப்ரீரி. இவங்க ஒரு கவர்னருடைய மகள். தான் புஸ்தகத்துக்கு இவங்க அப்பா கிட்ட ஒரு முன்னுரை வாங்குறாங்க. அந்த முன்னுரையில அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, மராத்தி லாங்குவேஜ்ல இருந்து தான் இது பெரும்பாலும் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு கதைகளை நான் இது வரைக்கும் படிச்சது இல்லை. கவர்னர் முன்னுரையோட இந்த புத்தகம் வெளிவருது. இந்த புத்தகம் வந்தோடனே இந்த காப்பீஸ், ஒரு பிரிண்டட் காப்பீஸை இங்கிலாந்து மகாராணிக்கு அனுப்பி வைக்கிறாங்க படிக்கிறதுக்கு. இந்த இங்கிலாந்து மகாராணி புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்தை ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் யாருன்னா மேக்ஸ் மூலர். நல்லா கவனிங்க, ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அவருக்கு லோக்கல் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு டேலை அவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரு நானும் புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன், படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதுன்னு சொல்லி பதில் போடுறார். ஆனா இந்த புத்தகத்தோடைய மூலம் இந்த அம்மா தான். அண்ணா ஒரு ஆயா, கேரளால இருந்து கர்நாடகா வழியாக அந்த அம்மாவுடைய பாம்பேக்கு போய் வேலை பார்க்க போன ஒரு லேடி. கணவனை இழந்த, குழந்தைகள் இல்லாத அல்லது இருந்து எங்கேயோ இருக்க, தன் பிழைப்புக்காக ஆங்கில ஆயாவாக மாறின இந்த அண்ணா ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர், லிங்காயத் வகுப்பை சேர்ந்தவர். இந்த அம்மாவுக்கு ஆங்கிலம் ரொம்ப பேசிக்கா தெரியும். அந்த ஆங்கிலத்துல இருந்து தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழகான லாங்குவேஜ்ல மாத்தி புத்தகமா வெளிவருது. இந்த போட்டோ நான் எங்க இருந்து எடுத்தேன்னா ஓல்டு டெக்கான் டேஸ்ல இருக்கு இந்த போட்டோ. எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த போட்டோவை ஏன் ஃப்ரீ கொடுக்கணும் புஸ்தகத்துல? நல்லா கவனிங்க, வெள்ளைக்காரர்கள்
குறிப்பா பிரிட்டிஷ் கலோனியல் ஆபீசர்ஸ் எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் அவங்க பேர்ல தான் வரும். எந்த காலத்திலயும் அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்க அக்னாலேஜ் பண்ணவே மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலரா இருந்தாலும் சரி. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிந்து லா மனு தர்மத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தான் ஜோன்ஸ் இருக்கும். கண்டிப்பா ஒரு சம்ஸ்கிருத புலவரோட பேசியிருப்பார். யார்கிட்ட பேசினேன்லாம் சொல்ல மாட்டாரு. ஷாகுந்தலா டிரான்ஸ்லேஷன் அப்ப சான்ஸ்கிரிட்டை நானே படிச்சேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால நான் முதல்ல சான்ஸ்கிரிட்ட லாட்டினுக்கு மொழிபெயர்த்தேன். லாட்டின்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றாரு. சம்ஸ்கிருத லாட்டினுக்கு மொழிபெயர்த்ததுக்கு எப்படியாவது ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர் கூட இருக்கணும் இல்லையா? யாருன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. இதை ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஜோஹன்னஸ் ஃபாமியன் சொல்லுவாரு. எப்பயுமே இந்த அதிகாரத்துல இருக்கவங்க அதிகாரத்துல இல்லாதவங்களுடைய கவர் எடுக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த அதிகாரத்தில் இல்லாத இருக்கிறவங்கள ஒரு அன்சிவிலைஸ்டு பீப்புளா கருதுவாங்க. டீனியல் ஆஃப் கோயவல்னஸ் அப்படின்னு அந்த வேர்டு யூஸ் பண்ணுவார். அதாவது சம தகுதியை கொடுப்பதை நிராகரித்தல். எந்த பிரிட்டிஷ் பீப்புளுடைய டெக்ஸ்டையும் பாத்தீங்கன்னா 1850க்கு முன்னாடி எந்த டெக்ஸ்ட்லயும் லோக்கல் ஸ்காலருடைய பேர் இருக்கவே இருக்காது. லோக்கல் ஸ்காலருக்கு மதிப்பு கொடுத்த ஒரே பிரிட்டிஷ் கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அது எஃப்டபிள்யூ எல்லிஸ் மட்டும்தான். ஆனா எஃப்டபிள்யூ எல்லிஸ் சீக்கிரமா செத்து போயிடுறாரு. அதனால நமக்கு அவரு அதுக்கு அடுத்த கட்டத்துல எப்படிலாம் அவங்களை கொண்டு போகணும். ஏன்னா பிரிட்டிஷ் அதுலயே அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்லயே பிளாக்போர்ன் இது ரொம்ப தனித்துவமா குறிப்பிடுறாரு. ஒரு ஆசிரியன் அவனுடைய பேரோட இந்த புத்தகத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி கொடுத்த ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டர் எஃப்டபிள்யூ எல்லிஸ். நினைச்சே பார்க்க முடியாது. நீங்க வில்லியம் ஜோன்ஸ் ஒருத்தருடைய புத்தகத்துக்கு அனுமதி கொடுக்கல. எல்லிஸ் அந்த தமிழ் ஆசிரியருடைய புத்தகத்துல மொழிபெயர்ப்பு புத்தகத்துல அவர் பெயரை போட்டுக்கோன்னு ஆசிரியர் பெயருடன் சுதேசி ஆசிரியரின் பெயருடன் முதல் பக்கத்தில் அச்சானது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அச்சுக்கூடத்துல தான் எல்லிஸோட ஒப்புதலோட. ஆனா இந்த அம்மா புஸ்தகத்தோட பேரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா பேர் தான் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃப்ரீரி. ஆனா இந்த படம் மட்டும் ஏன் உள்ள கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் இந்த படத்தை ஏன் கொடுக்கணும். ஏன்னா இவங்கதான் கேபிட்டல், அந்த எந்த விஷயத்தையும் கேபிட்டல் ஆக்கி ஆளக்கூடியவர்கள். இவங்க எதுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னும் போது 1814ல நான் கிரிம் பிரதர்ஸோடைய புத்தகங்களை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு படம் கிடைச்சிச்சு. இந்த படம் இது யாருன்னா 1814ல செகண்ட் எடிஷன் கிரிம் பிரதர்ஸ் வெளியிட்டாங்க. வெளியிடும் போது அந்த புஸ்தகத்துக்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக தான் கலெக்ட் பண்ண ஒரு வயசான பொண்ணுடைய படத்தை அதுல சேர்த்திருந்தாங்க. புத்தகம் அவங்க பேர்ல தான் வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள டோரத்தி வெய்மன் அப்படிங்கிற ஒரு டெய்லருடைய மனைவி. அவங்க ஜெர்மன்ல காலையில போய் வேலை பார்த்துட்டு வரும். அதை போய் இந்த அம்மா பார்த்து அவங்களே போய் உட்காந்து கேட்டு கதையை சேகரிச்சாங்க. அங்கீகாரமே கொடுக்காதவர்கள் இந்த புஸ்தகத்துல மட்டும் டோரத்தி வெய்மனுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கு ஏன் அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா, நாங்க கலெக்ட் பண்ணது எல்லாம் எங்க சொந்த சரக்கு இல்ல, நம்பகமான சுத்தமான ஜெர்மன் தன்மை உடையதுதான் ப்ரூவ் பண்றதுக்காக இந்த படத்தை வச்சாங்க. எனக்கு இது படிக்கும் போது ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம அம்மா ஃப்ரீரி நான் கலெக்ட் பண்ணது ஏன் சொந்த சரக்கு இல்ல, இது அண்ணாவோடது தான் ப்ரூவ் பண்றதுக்காக அந்த படத்தை வச்சிருக்கலாம். நீங்க நல்லா பாருங்க ரெண்டையும். 1814ல செகண்ட் பேஜ்ல இது வந்திருக்கு. ஓல்ட் அக்கவுண்ட் டேஸ்ல இந்த பக்கம் வந்திருக்கு. ரெண்டு பேருமே அது கிரிம் சகோதரர்களாக இருக்கட்டும், ஃப்ரீரி அம்மாவா இருக்கட்டும், துரசானியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே பணம் கொடுக்கல அப்படிங்கிறது அடுத்த ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயம். நான் இதைதான் என்னுடைய அந்த 3வது நூல்ல உழைப்புகள் பல விதமா இருக்கும். மார்க் சொல்லுவாரு. அதுல ஒரு உழைப்பு அவர் சொல்லாத ஒரு உழைப்பு என்னன்னா வாய்ச்சொல் உழைப்பு. நீங்க போவீங்கல்ல, போயிட்டே இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி நீங்க குறிச்சு வச்சுட்டு புஸ்தகமா போட்டு உங்க பேர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்குரியதான் நீங்க மாத்துறீங்க. சொன்னவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? கதையை போய் சேகரிப்பாங்க. இப்ப இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் பேசுறோம் நம்ம இப்போ. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. யார்கிட்ட இருந்து சேகரிச்சேன்? எங்க தாத்தாட்ட இருந்து சேகரிச்சேன். தாத்தாக்கு ஒரு டியூ ரெகக்னிஷன் கொடுப்பாங்களா? கிடையாது. அந்த வாய்ச்சொல் உழைப்ப சுரண்டுனதுல இந்த வெள்ளைத்தோல் துரைசாணிகளுடைய பங்கு அதிகம். இது ஒரு பாலிடிக்ஸ். இதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்துக்கு ஒரு பாலிடிக்ஸ் நடந்துச்சு. இந்த அம்மா புஸ்தகத்தோட படத்தை கொடுத்து ஃப்ரீரி பேரை போட்டு 50,000 ரூபாய்க்கு மேல பணம் சம்பாதிச்சாங்க. இந்த புஸ்தகம் வெளிவந்ததுக்கு பிறகு நம்மால் ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிச்சிட்டாரு. அவர் பேரு வி கிருஷ்ணமாச்சாரியார். அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு.
1880. இந்த கிருஷ்ணமாச்சாரியா டிரான்ஸ்லேஷன் எனக்கு லண்டன் பிரிட்டிஷ் லைப்ரரியில தான் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா தேடிட்டு இருந்தேன் டிரான்ஸ்லேஷன். கிரின் நாராயணன் வந்து ஓல்டு டெக்காண்டேஸை வந்து அவங்க திருப்பி ரீபிரிண்ட் பண்ணி ஒரு அழகான முன்னுரை கொடுத்திருக்காங்க, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அதுல தமிழ்லயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. தக்காணத்து பூர்வ கதைகள்னு பேருன்னு சொல்றாங்க. இதை தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. பிரிட்டிஷ் லைப்ரரியில இந்த புக் இருந்துச்சு. இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது என்னன்னா, ஓல்டு டெக்காண்டேஸ் தமிழ், ஆசிரியர் பேரு பி கிருஷ்ணமாச்சாரியார், ஆசிரியர் ஃப்ரீரி, பேரு கிருஷ்ணமாச்சாரியார். நம்மால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீ அங்க ஏமாத்தினில, நான் ஒன்னா ஏமாத்துறேன்னு ஃப்ரீரியை தூக்கிட்டாரு. ஃப்ரீரியை தூக்குனது மட்டும் இல்ல, ஃப்ரீரி கொடுத்த முன்னுரையும் தூக்கிட்டாரு. ஃப்ரீரி முன்னுரை மட்டும் இல்ல, ஆயாங்கிற பேரையே தூக்கிட்டாரு. அவருக்கு என்னன்னா, ஆயாலாம் கதை சொல்லுவாங்களா அப்படின்னு ஏதோ நினைச்சிருப்பார் போல இருக்கு, தூக்கிட்டாரு. புஸ்தகம் ஓல்டு டெக்காண்டேஸ், தக்காணத்து பூர்வ கதைகள், ஆசிரியர் கிருஷ்ணமாச்சாரியார். சுரண்டலுக்குள்ள ஒரு சுரண்டல் நடந்திருக்கு எங்கேயோ. இதுதான் இந்த தனிப்பட்ட இந்த வாய்ச்சொல் உழைப்ப நம்ம சுதேசிகள்ல ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், மேல் தட்டுல இருக்கவங்க எப்படியெல்லாம் அதை மொபிலைஸ் பண்ணி தனக்கானதா மாத்தினாங்க. ஆனா இவருக்கு ஒரு துரோகம் நிகழ்ந்துச்சு. அது என்னன்னா, ஓல்டு டெக்காண்டேஸ பாட புஸ்தகம் ஆக்கியிருப்பாங்க போல இருக்கு. என்னால அந்த ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ண முடியல. அவங்க அது யாரு வெளியிட்டாங்கன்னா, அந்த கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் சொசைட்டி, பெரிய நிறுவனம், அற்புதமான நூல்கள் வெளியிட்ட நிறுவனம். அவங்க இதை ரீபிரிண்ட் பண்ணிருக்காங்க 2 தடவை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கிருஷ்ணமாச்சாரி பேரையை தூக்கிட்டாங்க. புஸ்தகம் தக்காணத்து பூர்வ கதைகள், முதல் பதிப்பு, 2ஆம் பதிப்பு. புத்தகம் ஜெகஜோதியா போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2வது பதிப்பு வரைக்கும் வந்திருக்கு. கிருஷ்ணமாச்சாரியரும் இல்ல, அண்ணாவும் கிடையாது, ஃப்ரீரியும் கிடையாது. புஸ்தகம் நம்மளுதாயிருச்சு. இது ஒரு துரோகம். இது வரைக்கும் நடந்தது ஹிஸ்டரியில ஒரே ஒரு அம்மா தான் அந்த டெக்ஸ்ட, கதைய காலேஜ்ல இருந்து வெளியே கொண்டு வந்து விற்பனை செஞ்சது, கேபிட்டலா மாத்தினது. பூர்தியும் சொல்லுவார், 3 விதமான கேபிட்டல் இருக்கு. ஒன்னு பணம் மட்டும் கேபிட்டல் கிடையாது, கல்ச்சுரல் கேபிட்டல். இவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல். நல்லா கவனிங்க, வீட்டுல துரசாணி காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு தலை சீவிட்டு புஸ்தகம் எழுதி பேர் போட்டு வர்றதுனா யாருடைய புஸ்தகம், யார் பேர்ல வர்றது? ஃப்ரீரி அண்ணா கதை வந்து ஃப்ரீரி புஸ் பேர்ல வந்துருச்சு. கல்ச்சுரல் கேபிட்டல் கெயின் பண்றாங்க. யாருடைய உழைப்புல இருந்து? உடல் உழைப்பையும் தவிர அவர்கள் செலுத்திய வாய் உழைப்புல இருந்து அவங்க பெறுகிறார்கள். 2வது, நிறுவன பயிற்சி தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இது 2வது பகுதி. நிறுவன சாரி நிறுவன பயிர் தொடங்க ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சொசைட்டி 1878ல அண்ணாவோட அது ஃப்ரீரியோட புஸ்தகம் வந்தது. ஃப்ரீரியோட மற்றும் அண்ணாவுடைய புஸ்தகம் வந்ததுக்கு அப்புறம் 1878ல ஒரு ஃபோக்லோர் சொசைட்டி ஆஃப் லண்டன் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து இப்போ லண்டன்ல இருக்கு. இந்த நிறுவனத்தை தேடி நானும் நித்யானந்தன் சாரும் போனோம். பெருசா இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ப்ரௌஜாமத்தியா லைப்ரரி மாதிரி படி ஏறிலாம் போகணும்னு போனோம்னா, அது கொடுத்த கூகுள் மேப்ல ஒவ்வொருத்தட்ட விசாரிச்சு போனா அது ஒரு சின்ன ரூம்ல ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ பெரிய நிறுவனம், சுருங்கி ஒரு அம்மா, நீங்க என்ன ஃபோக்லோர் சொசைட்டிக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, நான் அதுக்கு மெம்பர் ஆகணும், இவ்வளவு பவுண்ட் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கெங்க புக்கெல்லாம் இருக்கு? அதெல்லாம் அந்தந்த காலேஜஸ்க்கு நாங்க கொடுத்துட்டோம், அந்தந்த கவர்னியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சு சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே, அது நிறுவனம் ஆகிறதுக்கு முன்னாடியே நோட்ஸ் அண்ட் குவரிஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன புத்தகம் கொண்டு வந்தாங்க. ஐரோப்பிய அல்லாத தேசங்கள்ல இருக்கக்கூடிய கதைகள், வழிபாடுகள், சாமிகள் இதெல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபோக்லோர் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபோக்லோர் சொசைட்டில ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பங்குதாரரா, அதாவது மெம்பர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஆளாங்க மாறுறாரு. அவர் வந்து டெம்பிள். இவங்க அப்பாவும் இங்க வேலை பார்த்தவர். இவர் அங்க நோட்ஸ் அண்ட் குவரிஸ பேஸ் பண்ணி முதல்ல இந்தியால ஃபோக்லோர்னு ஒரு ஜேர்னல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜேர்னல் பேரு பஞ்சாப் நோட்ஸ் அண்ட் குவரிஸ். அப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எல்லா கதைகளையும் சேகரிச்சு டாக்குமெண்ட் பண்றதா. இன்னைக்கு ஆவணம்னு ஒரு பத்திரிகை வருது இல்லையா, அது போல அந்த டைம்ல அது ஆரம்பிச்சார். டெம்பிள் ரொம்ப ஜீனியஸ். ஒரு ஃபோக் டேல் கலெக்ட் பண்ண மாட்டார். கலெக்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. ஒவ்வொரு கேரக்டரும் என்னென்ன பார்ட் பிளே பண்ணுது, அதை எப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. அவருடைய
வழிகாட்டுதல்ல தான் தமிழ்நாட்டுடைய முதல் நாட்டுப்புறவியல் அறிஞர் என்று நம்ம சொல்லலாங்கிற தகுதி உடைய சா.மா. நடேச சாஸ்திரி தன்னுடைய நூலை வெளியிடுறார். ஓல்டு டெக்கான் டேஸ்க்கு அப்புறம் முதல் முறையா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் மக்களுடைய கதைகளை கலெக்ட் பண்ணி புத்தகமாக வெளியிடுறார். அவரு சங்கேந்தி மா நடேச சாஸ்திரி. 45 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். டெம்பிள் இந்த மாதிரி கதை கலெக்ட் பண்ணேன்னு சொல்லும் போது டெம்பிள் அந்த புக்கா வெளியிடுன்னு சொல்றாரு. முதல்ல ஆங்கிலத்தில் வெளியிடுறாரு. அவருடைய கதைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாத்தீங்கன்னா தலைப்பு திராவிட பூர்வ கால கதைகள், திராவிட மத்திய கால கதைகள். இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டேல்ஸ் ஆஃப் த சன், சாரி இது வந்து அவரோட டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ஹிந்து ஃபீஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் செரிமனிஸ். இந்த புத்தகம் இதை நான் அப்புறம் சொல்றேன். இது அவரோட இங்கிலீஷ் புத்தகங்கள். நடேச சாஸ்திரி வந்து ஒரு சின்ன முன்னுரை கொடுக்கிறாரு. ஓல்டு டெக்கான் டேஸ் பத்தி எங்கேயுமே அவர் சொல்லல. இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி புத்தகம் சேகரிச்சு புத்தகம் வெளியிட்டு இருக்கும் போதுதான் கிருஷ்ணமாச்சாரியர் பேரையும் தூக்கி, அண்ணா பேரையும் தூக்கி, ஃப்ரீரி பேரையும் தூக்கி புத்தகம் வந்துகிட்டு இருந்துச்சு கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் சொசைட்டில. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட சாஸ்திரி ஃப்ரீரியை குறிப்பிடல. இது ஒரு பாலிடிக்ஸ், சுதேசிகள் பண்ற பாலிடிக்ஸ்னு வச்சுக்கலாம். அது படிக்காம அவங்க ஒன்றும் பெருசா பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஸ்பிரேஷன் அதுல இருந்து தான் வாங்கியிருக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா, நான் எங்கெல்லாம் போனனோ அங்கெல்லாம் அந்த கதைகளை கேட்டு பதிவு பண்ணேன், என் பாட்டி சொன்ன கதைகள் எல்லாம் பதிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சேகரிச்சு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வெளியிடுறார். அவர் வெளியிடும் போது அவர் செய்யற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா புத்தகத்துக்கும் திராவிடங்கிற பேரை சேர்க்கிறார். டிராவிடியன் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட் அதான் புஸ்தகம். அந்த புத்தகம் வெளிவந்த வேகத்துல ஆங்கிலர்களுடைய மதிப்புரையை பெறுகிறது. விளம்பரம் வெளியிடுறாங்க. இந்த விளம்பரத்துல அவருடைய மதிப்புரைகளையும் பெறுது. இப்ப இந்த பாருங்க, இங்கிலீஷ் ஒர்க்ஸ் ஆஃப் நடேச சாஸ்திரி ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்துல அவர் என்னென்னலாம் பண்ணினாரு அப்படின்னு. இந்த நூல் இவருடைய ஒரு ஒரு ஆளுமை நம்மளை வியக்க வைக்குது. எப்படி இவ்வளவு கதைகளை கலெக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நகைச்சுவையான கதைகளை கலெக்ட் பண்ணி புத்தகமா வெளியிட்டிருக்காரு. அற்புதமான ஒரு கதை சொல்லி அப்படின்னு ஸ்டூவர்ட் பிளாக்மன் தன்னுடைய புத்தகத்துல அவருக்கு புகழாரம் சூட்டுறாரு. நடேச சாஸ்திரி மட்டும்தான் இந்தியாவில் பண்ணாரானா, நடேச சாஸ்திரி மட்டும்தான் தன் பெயரை தக்க வைத்துக் கொண்டார். இது தமிழர்களுக்கே ஒரு விஷயம். எங்க போனாலும் நம்மளுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத ஒரு பண்பு இருக்கு. நான் இது எங்க வச்சு சொல்றேன் அப்படின்னா, இவரை பார்த்துக்கோங்க, வில்லியம் க்ரூக். இவர் பஞ்சாப்ல வேலை பார்த்தவர். டெம்பிளுக்கு பின்னாடி பஞ்சாப் நேஷனல் குவாரிஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தோட எடிட்டரா மாறுறாரு. நடேச சாஸ்திரி இங்க இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது புஸ்தகத்துக்கு எடிட்டரா மாறணும்னா புஸ்தகத்தோட பேரை மாத்துறாரு. நார்த் இந்தியன் குவாரிஸ் அண்ட் நோட்ஸ் அப்படின்னு மாத்திடுறாரு. மொத்த நார்த் இந்தியாவுக்கு அவர் தான். க்ரூக் ஒரு பெரிய ஜீனியஸ், ஃபோக்டேல் கலெக்ஷன்ல எக்ஸ்பர்ட். சான்ஸ்கிரிட் தெரியும், லோக்கல் லாங்குவேஜஸ் தெரியும், ஏகப்பட்ட மொழிகள், அதோடைய மொழிகள் எல்லாமே அவருக்கு தெரியும். க்ரூக் வந்து தன்னுடைய கதைகளை கலெக்ட் பண்றதுக்கு உதவியாளர் ஒருத்தர் நியமிச்சார். அவர் பேரு ராம் கரீப் சௌபே. ஏறக்குறைய இவரும் பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சவர் நடேச சாஸ்திரி. அதே காலகட்டத்துல க்ரூக்கு புஸ்தகத்துக்கு கதையை சேகரிச்சு கொடுத்த இந்த கரீபும் கல்கட்டா பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சவர். அந்த காலத்திலேயே இவர் என்னென்னலாம் கேட்கிறாரோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதா ராம் கரீபோட வேலை. அங்க போய் சேலை கட்டுறாங்களா, அதோட எதை எடுத்துட்டு வா, உடனே அந்த கதை, அந்த சேலை கட்டுற முறை, படம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு க்ரூக்கு. அப்பதான் நம்மால மத்திய திராவிட கதைகள் பதிப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் க்ரூக்கு டிரான்ஸ்பர் ஆகி லண்டனுக்கு போயிடுறாரு. க்ரூக்கே நம்பி இருந்த இந்த ராம்கரி சர்பேக்கு அடுத்த நாளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என்ன பண்றது? லிங்குஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியால ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டெம்பரரி வேலையை வந்து க்ரூக் வாங்கி கொடுக்குறாரு. கரீப் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். சாஹிப், அந்த லெட்டரை சாதனா நாயுதானி பதிப்பிச்சிருக்காங்க, அது படிச்சீங்கன்னா கண்ணீர் வரும். சாஹிப், உங்களுடைய ஒரு கையெழுத்து என் தலையெழுத்தை மாற்றும். ஒரு அரசாங்க வேலை எனக்காக பெற்று தாருங்கள். அந்த கடிதத்திற்கு ஒரு பதிலும் க்ரூக் போட்டதே இல்லை.
ஆனா என்ன பியூட்டினா, அந்த கடிதத்தை தன் ஆபீஸ்ல பத்திரமா வச்சிருந்திருக்காரு. அந்த கடிதத்தை எடுத்து தான் சாதனா மைதானி வெளியிட்டு இருக்காங்க. ஏன் குரூப் கொடுக்கல தெரியல. ஆனா என்ன தெரியுமா ராம் கரீபுக்கு நடந்தது? இப்படி சேகரிச்சு சேகரிச்சு தனக்கு எந்த இதுவும் அங்கீகாரமும் இல்லை அப்படின்னு திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு சிட்டியில கிராமத்துல பைத்தியம் பிடிச்சு செத்து போனாரு. நம்மால் ரொம்ப தெளிவா நடேச சாஸ்திரி, அதான் சொன்னல தமிழர்களுக்கு உரிய சுயகௌரவம், ஆங்கிலத்திலும் வெளியிட்டுட்டு தமிழ்லையும் தன் பேர்ல வெளியிட்டார் புஸ்தகத்தை. கரீப் செய்யாதத அந்த காலத்துல ரொம்ப தெளிவா செய்தது நடேச சாஸ்திரி. அன்னைக்கு கரீப் இதை செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கரீப் இன்னைக்கு நடேச சாஸ்திரிக்கு இணையான ஒரு ஆள் இருக்காரு. நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஃபோக்லோர் கலெக்டர் யாருன்னா இப்போதைக்கு நடேச சாஸ்திரி இந்த பீரியட்ல, வேற யாருமே இல்லை. கரீப் இறந்து போன அந்த இடத்துக்கு சாதனா நைதானி போய் அந்த ஃபீல்டு ஒர்க்கோட பதில் சொல்றாங்க. அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே தெரியல. பைத்தியம் பிடிச்சு ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து இறந்துருக்கிறாரு. க்ரூக்கு அவருக்கு ஒரு ஆபிச்சுரி நோட்ஸ் கூட எழுதல. க்ரூக் அப்ப உயிரோட இருந்தார். ஸோ ஒரு நம்ம கலோனியலிசத்தை பேசும்போது கலோனியலிசம் மாயக்கவர்ச்சியாவும் ஒரு இடத்துல இருக்கு, கொடூரமான அரக்கனாவும் ஒரு இடத்துல இருக்குது. இதை நம்ம அப்படியே கரெக்டா பிடிச்சி இப்படித்தான் போஸ்ட் கலோனியலிசம் இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறதுக்கு கரீபும் நடேச சாஸ்திரியும் எடுத்துக்காட்டு. இதுக்கப்புறம் ஃபோக்டெயில் கலெக்ஷனுடைய அடுத்த பரிணாமம் எங்க வந்துச்சுன்னு சொன்னா, இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஜார்ஜ் ஆப்ரஹாம் கிரியர்சன் இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் என்ன திட்டம்னா, எல்லா மொழிகளையும் ஆவணப்படுத்திடணும், ஆவணப்படுத்தி நம்ம கைக்குள்ள வச்சிடணும். எப்பயுமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பேராசை என்னன்னா, மொழிகளை ஆவணப்படுத்திடணும், நமக்கு தெரியாத மொழின்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. கிரியர்சன் ஒரு லிங்குவிஸ்ட் அதிகாரி. இந்த கிரியர்சன் என்ன பண்றாருன்னா, இந்த ப்ரொபோசலை வியன்னா காங்கிரஸ்ல சப்மிட் பண்றாரு. அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதியின் பேர்ல அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லெட்டர் போட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜஸ் கலெக்ட் பண்ணு. எப்படி கலெக்ட் பண்ணணும்? ஒரு கதை, அந்த கதை பைபிள்ல இருக்கக்கூடிய கெட்டகுமாரன் கதை, ப்ராடிகல்சன். இந்த கதையை கையில வச்சுக்கோ, அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய மொழியில அந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீயே போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபோக் டேல கலெக்ட் பண்ற. இந்த ரெண்டையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுக்குற. இதை நான் பப்ளிஷ் பண்ணுவேன், என்னோட எடிட்டர்ஷிப்ல உன் பேரோட வரும். அப்போ தமிழ் அப்படின்னு சொன்னா அந்த தமிழ் பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, யார் யார் யாரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, என்ன இலக்கணங்கள் வந்திருக்கு, கூடவே என்ன இருக்கும்னா இந்த கதையும் இருக்கும், அதோட டிரான்ஸ்லேஷனும் இருக்கும். மூணாவதா என்ன இருக்கும்னா, யாரெல்லாம் அந்த புஸ்தகத்தை படிக்கிறாங்களோ, இப்ப குஜராத்ல ஒரு கலெக்டர் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு திடீர்னு மாற்றலாகி வெள்ளக்காரர் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. அந்த மக்களுடைய மொழி பிரச்சனையா இருக்குன்னா, இவர் இந்த லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய குஜராத் பகுதியில கெட்டகுமாரன் கதையை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குஜராத் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லிட்டரேஷனும் வாசிச்சு பார்த்து அடுத்த பக்கத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு சொல்லும் எப்படி மாறுது அப்படிங்கிறதுல இருக்கும். இப்ப கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா கதையை அப்படியே தமிழ்நாட்டோட வச்சு அந்த சொற்கள் எப்படி எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கலாம். இதுக்குதான் அதை ப்ரிப்பேர் பண்ணாரு. இது நமக்கு தேவையில்லாதது. ஆனா இந்த நாட்டார் கதைகளை கலெக்ட் பண்ண சொன்னார்ல, அது கலெக்ட் பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. ஆனா அதை படிக்கணும்ல. கெட்டகுமாரன் கதை தெரியும், டிரான்ஸ்லிட்ரேஷன்ல இருக்கு. இந்த நாட்டார் கதையை எப்படி படிக்கிறது? கிரியர்சனுக்கு என்ன பிரச்சனைனா, இது எப்படியாவது மக்களை படிக்க வைக்கணும். அப்ப அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, பொனோகிராஃப், பெரிய பெரிய பொனோகிராஃப்ல கதைகளை வாசிக்க சொல்லி பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்தியாவில் என்னென்ன மொழியெல்லாம் கலெக்ட் பண்றோமோ அதோட நாட்டார் கதைகளை ஒருத்தர் அந்த அந்த மொழி பேசுறவங்களை கூப்பிட்டு வாசிக்க சொல்லணும். சமீர் அமீன் அப்படிங்கிற ஒருத்தர் இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, எல்லா மொழிக்கும் ஆசிக்கிறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, சமஸ்கிருத வேதம் சொல்றதுக்கு யாரை பிடிக்கிறது? ஆளை கூட்டிட்டு வந்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிராமபோன் இருக்குல்ல, கிராமபோன்ல உட்காரணும், பக்கத்துல 2-3 பேர் இருப்பாங்க, லைட் இருக்கும், ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கும், அதை சொல்லணும். குஜராத்தி முடிஞ்சிருச்சு, தமிழ் லேட்டா தான் பண்ணாங்க, குஜராத்தி முடிஞ்சிருச்சு, மத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, காஷ்மீரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த வேதத்தை கொண்டு வரணும்.
வேதத்தை கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு மிலேச்சன் முன்னாடி வேதத்தை சொல்லக்கூடாது, நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. கிரியர்சனுக்கு ஒரே சங்கடமா போச்சு. ஏன் இவ்வளவும் கலெக்ட் பண்ணிட்டோம், வேதத்தை மட்டும் கலெக்ட் பண்ண முடியலையா? ஆனா கிராமபோன் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் போட்டு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னோடனே, ஏன் அவங்க மாட்டேன்றாங்க? ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிடுற மிலேச்சர்கள் முன்னாடி சொன்னா அது பாவம்ன்றாங்க. அவ்வளவுதானே. நாங்க என்ன பண்றோம், பக்கத்து ரூம்ல இருந்துக்கிறோம். ஒரு ரூம்ல ஒரு ஓட்டையை போட்டு அந்த கிராமபோனோட கருவி இப்படி விடுறோம். அவங்க பாட்டுக்கு எங்களை பார்க்காம வந்துட்டு பதிவு பண்ணிட்டு போட்டோம். அப்படித்தான் அந்த மொழிபெயர்ப்புகள் நிகழ்த்தப்பட்டன, அந்த பதிவுகள் நிகழ்த்தப்பட்டன. ரொம்ப சந்தோஷம் கிரேசி, அப்பா வேதம் கிடைச்சிருச்சுன்னு. இந்த பதிவை கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சிகாகோ யூனிவர்சிட்டி ஜிம் நை, ரோஜா முத்தியா லைப்ரரியோட தொடர்புடையவர், அவர்கிட்ட நான் மெயில் போட்டேன். இந்த மாதிரி வேதம் தமிழ்லையும் பதிவு பண்ணாங்க, அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தரும் தஞ்சாவூரை சேர்ந்த ஒருத்தரும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த குரலை கேட்கலாமா அப்படின்னா, ஒவ்வொரு குரலும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வேத பதிவையும் ஒரு தமிழ் பதிவையும் எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதை திருப்பி திருப்பி போட்டு கேட்டு 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 அந்த டயலக்ட் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இது செகண்ட் பேஸ்ல ஃபோக் டேல்ஸோட ஆளுகருக்கும் அவங்களுடைய கேபிட்டலாம் மாறின காலகட்டம். இதை நான் ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன். இந்த டேல்ஸ் ஆஃப் த சன் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன். இந்த புஸ்தகம் வந்து ஆக்சுவலா யாரோடதுன்னா நடேச சாஸ்திரியோடது. ஆனா பேர் வந்து கீழே கிங்ஸ்வோர்ட்னு ஒரு அம்மா. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அவருடைய டிராவிடியன் ஃபோக் டேல் கலெக்ஷன்ல இருந்து கதையை சுட்டு இந்த அம்மா பேர்ல போட்டுட்டு ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் நடேச சாஸ்திரியர் நான் கலெக்ட் பண்ண கதைகள் எல்லாம் கொடுத்து கருத்து கேட்டேன், அவர் ஒப்புதலின் பேரில் இந்த புத்தகம் வருகிறதுன்னு போட்டாங்க. ஒரு அதிகாரியோட மனைவி கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிம்மான்னு அவரும் கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு சுரண்டல். ஓ, மாத்தி போறமா. இதான் அந்த குரல் பதிவு தமிழ்ல. ஃபர்ஸ்ட் முதல் லைன் இருக்கும், 2வது லைன் வந்து டிரான்ஸ்லிட்ரேஷனோட இருக்கும், கீழே அது கிராமர் இருக்கும். இதான் தேர்ட் பேஸ். இதான் இப்ப நான் பேச போற தேசம். நான் ஏற்கனவே சொன்ன கதைகள்ல ஒரே ஃபோக் டேல் கலெக்டர் நடேச சாஸ்திரி. ஆனா பிரிட்டிஷ் சிந்தனையாளர்கள்ல மிஷினரிக்கு எப்பயுமே ஒரு பங்குண்டு. அதுல 2 பேர், சார்லஸ் இ கோவர் அப்படிங்கிறவரும் ராபின்சன், 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. பொதுவா நம்ம இந்த டிராவிடியன் ஐடியாலஜி பேசும்போது எல்லிஸ், அதுக்கப்புறம் கால்டுவெல், அதுக்கப்புறம் மற்ற யார்ட்டையுமே வரமாட்டோம். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இதுல இந்த சார்லஸ் இ கோவர் அவர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு, த ஃபோக் சாங்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. இந்த புஸ்தகம் எழுதும் போது இந்த புத்தகத்தை பார்த்து கடுமையான கோபத்துக்குள்ளானவர் வந்து கால்டுவெல். ஏன்னா இந்த புத்தகத்துல கால்டுவெல் வம்புக்கு இழுத்திருந்தாரு அவரு. அப்பதான் டிராவிடியன் தட் ஒப்பிலக்கணம் வெளிவந்திருந்துச்சு. அந்த புத்தகத்துல நீ தப்பா ஒரு வார்த்தைய டிரைவ் பண்ணிருக்க அப்படின்னு அவர் சும்மா இருக்கிற வம்புக்கு இழுத்திருக்காரு. இந்த புத்தகத்துல ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார். கோவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஃபோக் சாங்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியானா, நீங்க ஃபோக் சாங்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம ஊர்ல இந்த பாட்டி சொன்ன கதை. அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, சிவவாக்கியரோட பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காரு. 2வது ஃபோக் டெக்ஸ்ட் அவர் எதை எடுத்துட்டாரு தெரியுமா, திருக்குறளை. அப்புறம் படகா சாங் போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவரை பத்தி ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் ஸ்டோரி பட் இட்ஸ் நத்திங் பட் a literary fraud. Strip the Valluvar story of its Brahminical element and we learn that Thiruvalluvar was a member of a low Dravidian caste. Dravidian in quote. நான் சொல்றேன். இந்த லிட்டரரி ஃப்ராட், அந்த கதை ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த மேல் ஜாதிகாரங்களுக்கு, அதெல்லாம் கதை. இந்த பியூர் டிராவிடியன் மைண்டை பார்க்கணும்னு சொன்னா நீங்க வள்ளுவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறைய கதைகளை சொல்லிட்டு அவர் என்ன, அந்த முன்னுரை நீங்க முழுக்க படிச்சீங்கன்னா, இந்தியாவிலேயே தனியான ஒரு தேசம் உண்டு, அது ஒரு ஃபோக் டிராவிடியன் நேஷன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இந்த புத்தகம் கொடுத்ததாக ஸ்டூவர்ட் பிளாக்பர்ன் சொல்றார். இதுக்கப்புறம் 2வது ஒருத்தர் இஜே ராபின்சன். அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய வார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு, அது அப்படியே பிளாக்பர்னுடைய இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன்.
Robinson also added to the consensus that pure Tamil was non-Brahmin, existed in perfection long before Sanskrit, mingle in its stream. சம்ஸ்கிருதத்துக்கு முன்னாடி பல காலத்திற்கு முன்னாடி இருந்தது பிராமணர் அல்லாதவர்களுடைய மொழி தமிழ். இது ராபின்சனுடைய லாங்குவேஜ். எல்லிஸும் கால்டுவெலும் உருவாக்கி இருந்ததை இன்னொரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போனாங்க. இப்ப நமக்கு ஒரு சிக்கல் வருது. இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இஜே ராபின்சனுடைய புஸ்தகமும் சார்லஸ் கூவருடைய புத்தகமும் நடேச சாஸ்திரிக்கு முன்னாடி வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நடேச சாஸ்திரி எப்பயும் போல வெள்ளக்காரங்க மாதிரி நான் இதெல்லாம் படிச்சதா எங்கேயுமே குறிப்பிடல. ஆஸ் யூஷுவல் பிரிட்டிஷ் சர்வன்ட் மாதிரியே இருந்துட்டார் அவரும். அப்போ இந்த டிராவிடியன்கிறது என்ன? பிளாக்போன் அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன்ல அவர் எழுதுறாரு, சாஸ்திரி did not equate folklore with non-Brahmins. But it is striking that he used the term Dravidian in the title of the many of the Tamil editions of his book. அப்ப ஏன் அதை கொடுத்தாரு? Probably it was not political but literary. அவர் திராவிடம்னு சொல்றது ஒரு இலக்கியத்திற்காக பயன்படுத்தி இருக்கலாமே ஒழிய கண்டிப்பாக கால்டுவெல்லும் ரோவரும் சொன்ன மாதிரி அவருடைய சிந்தனையில இல்லை. அது ஏன் இல்லை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா சம்ஸ்கிருதம் பொதுமொழியாகவும் மக்கள் மொழியாகவும் மாற வேண்டும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மெயில்ல நடேச சாஸ்திரி எழுதியிருக்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பும் அவருக்கு வந்திருக்கு அந்த காலத்திலேயே. அதை ஒரு அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சாஸ்திரிக்கு என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமாவே பாரதி மாதிரி இறந்து போயிடுறாரு. பிளாக்பர்ன் சாஸ்திரிய பாரதியோட கனெக்ட் பண்றாரு. அப்ப என்னதான் இந்த டிராவிடியன் நேஷன் ஃபோக்லோர் அப்படின்னா நம்ம 2 விதமா புரிச்சுக்கலாம். என்னுடைய கன்க்ளூஷனா இதை நான் சொல்றேன். இந்த சேகரிப்பு ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், தேர்ட் பேஸ்ல மட்டும்தான் இந்த டிராவிடியன் நோஷன் கலெக்ஷன்லயும் வருது. அப்படி கலெக்ட் பண்ற எல்லாமே இந்த பியூர் ஜெர்மன் தத்துவம், அந்த கிரிம் சகோதரர்கள் சொன்னதை அப்படியே கொண்டு வந்து டிராவிடியன் தத்துவத்துக்குள்ள இணைச்சிடுறாங்க. அப்ப திராவிடம் என்பது என்ன அப்படின்னா, இது உண்மையாக இந்த மக்கள், திராவிட மக்கள் தான். இவர்களுடைய கதை என்னவா இருக்கும்னா அந்த கதைகளை நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற குரோவர் அண்ட் ராபின்சன் கால்டுவெல் மொழியில சொன்ன மாதிரி இவங்க ஃபோக் டேல்ஸ்ல சொல்றாங்க. ரெண்டாவது, என்னுடைய கருத்துப்படி இவங்க செவ்வியல் லாங்குவேஜ், கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல இருந்து வெளியே வராங்க. அதாவது சான்ஸ்கிரிட், தமிழ் எல்லாத்திலேருந்து வெளியே வந்து ஃபோக் டேலை நிறுவனம் பயன்படுத்துறாங்க. எல்லாரும் ஃபோக் டேல் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2 அரசு உருவாகுது. ஒன்று செவ்வியல் அரசு, பண்டிதர்களுக்கான ஒரு அரசு. ரெண்டாவது ஒரு நாட்டார் அரசு, ஒரு ஃபோக் அரசு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பைஃபர்கேஷன் இருக்கும். இது 2 அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க 1857க்கு அப்புறம். இந்த சேகரிப்பே எதுக்கு வந்துச்சுன்னா 1857க்கு அப்புறம் தான். அதாவது முதல் இந்த சிப்பாய் கழகத்துக்கு பின்னாடி தான். ஏன்னா திடீர்னு சிப்பாய்கள் கழகத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வட்டமான சப்பாத்திய சர்க்குலேஷன்ல விடுறாங்க. ஒருத்தட்ட போய் ஒரு கிராமத்து தலைவர்கிட்ட சப்பாத்தி கொடுத்தா அவர் பிச்சுட்டு அந்த சப்பாத்தி பிச்சை பகுதி வச்சுட்டு சப்பாத்தி இன்னொரு தலைவர்கிட்ட கொடுப்பாரு. அவர் அதை பிச்சுக்கிட்டு அப்படியே தலைவர்கிட்ட கொடுப்பாரு. இந்த சப்பாத்தி இந்த மாதிரி ரொட்டேஷன்ல இருக்குன்னு வெள்ளக்காரன் சொன்னோன்னு எதுக்கு இந்த சப்பாத்தியை விட்டுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. என்னமோ ஒரு லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ்ல அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிறாங்கன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள 1857ல ஃபர்ஸ்ட் சிப்பாய் கழகம் வந்துருச்சு. அப்புறம் என்னத்தெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கும்போது சப்பாத்தி ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு, இதுல ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னோன்னா நம்மகிட்ட என்ன லேக் ஆயிருக்கு, மக்கள் பேசுகின்ற குறியீட்டு மொழியும் மக்கள் மொழியும் லேக் ஆயிருக்கு. அப்ப நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும்னு தான் அவன் நிறுவனம் பயன்படுத்துறான். நீங்க அந்த க்ரூக் இருக்காரு பாருங்களேன், அவருடைய கட்டுரைகள்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா ஒருத்தன் பூவை தூக்கி இப்படி போறான்னு அதுக்கு என்ன காரணம்னு எழுதி வச்சிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட ட்ரைப் பீப்புள் இது நடத்துறாங்கன்னா என்ன காரணம்? எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு சிப்பாய் கழகம் பிரிட்டிஷ் இந்திய பேரரசு நிகழ்ந்து விடவே கூடாது. அதுக்கு என்ன தேவை? நாட்டார் மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி நீங்க செவ்வியல் பேரரசு மக்களை கொண்டு வந்தார்களோ அதே நாட்டார் மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்ப ஸ்டூவர்ட் பிளாக்மேன் சொன்னாரு, இந்த கதைகள் வழியாக தேசம்னு உருவாச்சானா, சாஸ்திரியை பொறுத்த வரைக்கும் டிராவிடியன் சாஸ்திரி இடத்துல சொல்றாரு, நான் திராவிட பிராமணன் அப்படின்னு எழுதுறாரு. நான் திராவிடன் அங்க தேசம்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறாரு. அப்ப நேஷன், தேசம்னு திராவிட தேசம் வந்துச்சா? இப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல, இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க, காந்தி எழுதினாரா, பாரதி எழுதினாரா அப்படின்னா யாருமே எழுதல. இந்த ஃபோக் டேல் கலெக்ஷனுக்குள்ள ஃபோக் ஜான்ராஸை பயன்படுத்தியிருக்காங்களோ இல்லையா, ஃபோக் டேல் கலெக்ஷன்ல சொல்லப்பட்ட கருத்தியல்களை தன்னுடைய எழுத்துக்கள்ல பயன்படுத்தல. என்ன காரணமாக இருக்கும்? இந்தியா முழுக்க ஒருமித்த தேச கருத்து உருவாகும் போது இந்தியாவில் ஒரு பகுதியில மட்டும்
ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிட்டிஷ் பீப்புள் சொல்லி வச்ச கருத்தை முன்னிலைப்படுத்தினோம் என்று சொன்னால் சப் நேஷனலிசம் உருவாகும். தேசவாதிகளுக்குள்ளேயே உப தேசியம் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால கான்சியஸா காந்தியில இருந்து இந்த எலைட் பீப்புள், அந்த செவ்வியல் பேரரசுக்குள்ள இருந்த மக்கள் நாட்டார் கதைகளையும் நாட்டார் வழக்காறுகளையும் தங்கள் எழுத்துக்கள் எதிலும் பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப கான்சியஸா தவிர்த்திருக்காங்க. நீங்க என்னைக்காவது பயன்படுத்தினீங்கன்னா எங்க போவீங்க? சார்லஸ் இ குரோவருடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு போவீங்க. டிராவிடியன் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்குன்னு பேசுவீங்க. அந்த தேசியமே வேண்டாம், நம்மளே உருவாக்குவோம்னு தான் உருவாக்கினாங்க. ஆக தேசம் உருவாகவில்லை என்பதல்ல, தேசம் உருவாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மைன்னு சொல்லி என்னுடைய சொற்பொழிவை முடித்திருக்கிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஆய்வாளர்கள், மாணவர்கள். ஹலோ சார், ஒண்டர்ஃபுல்லான லெக்சரு. தேங்க்யூ. ஒரு ஃபோக்லோர் தொடர்பாக, நாட்டார் வழக்காட்சியல் தொடர்பாக வைத்திருந்த பார்வைகளை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. பிளாக் பர்னுக்கு அடுத்த லெவலுக்கு இருந்ததை கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோட கேள்வி, ஒரு கமெண்ட் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம 1820s முதற்கொண்டு அரசு சார் இங்கதான் இருக்கிறாரு, அவர் முன்னாடி பேசுறது கஷ்டம். என்னன்னா 1820sல நம்ம இவரு நம்ம ஊர் சார்ந்த ஒருத்தர் இருந்துகிட்டு காசி வரைக்கும் போயிட்டு வர அந்த காசி யாத்திரை சரித்திரம் நீங்க படிச்சிருக்கலாம். இவர் எனுகுல வீராசாமி ஐயர். அவரும் கூட என்ன பேசுறாரு அப்படின்னா, திராவிட பிராமணர் வெர்சஸ் காராஷிய பிராமணர் அப்படின்னு இருந்துட்டு ஒரு டிவிஷன் இருந்துகிட்டு மேற்கொள்றாரு. இப்ப என்ன அப்படின்னா, இருந்துகிட்டு ஒரு லெவல்ல அவருடைய வார்த்தைப்படி, அவரும் ஒரு வீராசாமி ஐயர் தான், அந்த வைஷ்ணவிட் ஐயங்காரா இருக்கலாம், தெரியல. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிவிஷன் இருந்துகிட்ட பொசிட் பண்றாரு, அதாவது அமங் பிராமின்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலப்பரப்பை சார்ந்து வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இப்ப அதை நம்ம லேண்ட்ஸ்கேப்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி லிங்குவிஸ்டிக் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, அது ஒரு விஷயம். ஏன்னா இது 1820sல வருது. அதே ஐடியா லேட்டர் ஆன் கேரி ஆகுது. இப்போ தத்துவ விவேசனி முதற்கொண்டு பாத்தீங்கன்னா வாராந்திர திராவிட மாத பத்திரிகை அப்படின்னு வரும். ஆனா திராவிடம் அப்படிங்கிற நோஷன் அதுல வரவே வராது. திராவிடம்ங்கிற நோஷன் 1890sக்கு அப்புறமாக நம்ம ஓரளவு இருந்துட்டு பார்க்க முடியுது. அல்லது நீங்க சொன்ன மாதிரி இருந்துட்டு அதுக்கு முன்னாடி பார்க்கறது. இந்த மாதிரியான ஒரு ஒரு நோஷன் ஆஃப் டிராவிடியனிசம் எப்படி இருந்துகிட்டு இந்த பிராமணிக்கல் ஐடென்டிட்டியோடையும் இதோடையும் பொருதி வர்ற வளர்ச்சி இருந்துட்டு லைட்டா கொஞ்சம் சுட்டி காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு, தேச உருவாக்கம் தடுக்கப்பட்டது பற்றி அல்லது இருந்துகிட்டு நிகழாமல் விடப்பட்டதுக்கான இருந்துட்டு ஒரு கான்சியஸ் ரீசனிங்கா சொல்றீங்க. இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ குரூவரோடது அல்லது ராபின்சனோட நூல்கள், அதனுடைய பாப்புலாரிட்டி பத்தி கொஞ்சம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது எங்கெங்கெல்லாம் போச்சு, ஏன்னா அவங்களோட ரைட்டிங்ஸ் இருந்துட்டு வெறும் சவுத் இந்தியாவோடயே நின்றுச்சா, அல்லது காந்தி நேரு முதற்கொண்டு மிக பலருடைய இது இருந்துகிட்ட ஒரு இது வைக்கும் பொழுது அங்க நார்த் இந்தியால பரவுச்சா, யாருக்கிட்ட பரவுச்சு அப்படிங்கிற அந்த ரீடர்ஷிப் பத்தி கொஞ்சம் பேசுனீங்கன்னா. தேங்க்யூ. முதல் கேள்வி, இந்த டிராவிடியன் நோஷனை வந்து லேண்ட்ஸ்கேப்பா புரிஞ்சுக்கிறதா லிங்குவிஸ்டிக்கா புரிஞ்சுக்கிறதா அப்படின்னா, கால்டுவெல் அதை முழுக்க லிங்குவிஸ்டிக்கா தான், மொழியியல் அடிப்படையில தான் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா என்னுடைய மொழியாகிய தமிழ்ல நான் சொல்லியிருக்கேன், எல்லிஸ் வந்து அவருடைய அந்த தென்னிந்திய தமிழ் மொழிகள், தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு தான் பேசுறாரு, தென்னிந்திய மொழிகள் தான் பேசுறாரு. எங்கேயுமே டிராவிடியன்கிற வேர்டு யூஸ் பண்ணல. பட் அவர் ஒரு டிராவிடியன்கிற வேர்டு எங்க யூஸ் பண்றாருன்னா, சட்டங்கள் பத்தி பேசும்போது யூஸ் பண்றாரு. அந்த இடத்துல அவர் என்னமா பேசுறாருன்னா, லேண்ட்ஸ்கேப், திராவிட பகுதியை சேர்ந்ததுன்னு தான் அவர் பேசுறாரு. ஸோ அது ஒரு 12 காரணங்களால இது திராவிட சட்டங்கள் அப்படின்னு ஒரு 12 காரணங்கள் லிஸ்ட் பண்றாரு. ஸோ எல்லிஸை பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்கேப். மொழியாக வந்து திராவிடம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கால்டுவெலுடைய முதல் பதிப்பு வந்த போது
ஏசி பர்னல் வந்து ஒரு மறைமுகமான ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் இதை திராவிட பாஷைன்னு சொல்றாங்க, ஆக்சுவலா இது வந்து மிலேச்ச பாஷைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சான்ஸ்கிரிட் கிராமரியனோட இந்த எடுத்துட்டு இந்த மிலேச்சர்கள் பேசுகின்ற பாஷை அப்படின்னு ஒரு 12 சொற்கள், இந்த சொற்கள் எப்படி சமஸ்கிருதத்தோடைய வினையோட ஒப்பிடலான்னு சொல்லும் போது ஒரு 12-10 என்னமோ கொடுக்குறாங்க. அந்த 10 தமிழ் சொற்கள், பாம்பு, சோறு, இதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு மிலேச்ச பாஷைன்னு தான் பேரிடணும்னு. இதை மறைமுகமா கால்டுவெல்ல தாக்காம ஏசி பர்னல் சொன்னது. ஏசி பர்னல் ஒரு சான்ஸ்கிரிட்டிஸ்ட் பிளஸ் தமிழ் தெரியும். ஆனா குறுந்தொகை அவர் தான் முதல்ல பேப்பர் மேனஸ்கிரிப்டா மாத்துறாரு. ஈவாவில்டன் சொல்லியிருக்காங்க, மதுரையில இருக்க ஒரு தமிழ் புலவரை வச்சு. சோ அவர்கிட்ட ஒரு கான்சியஸ்னஸ் இருந்திருக்கு, வேணும்னே மிலேச்ச பாஷைன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு பதில் கால்டுவெல்லே தன்னுடைய செகண்ட் எடிஷன்ல சொல்றாரு, நான் ஆந்திர திராவிட பாஷா அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த திராவிடம் நான் சொல்றது தமிழ் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ நம்ம ரெண்டுமாவும் புரிஞ்சுக்கலாம். 2 கண்டஸ்டிங் வியூ இருந்திருக்குது. அதுல லேண்ட்ஸ்கேப்புங்கிறது எல்எஸோடது, லிங்குஸ்டிக் அது மொழியியல் அப்படிங்கிறது வந்து லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல அடிப்படையில இவரு நம்ம கால்டுவெல் பின்னாடி வந்தவங்க. ஆனா குரூவர் வந்து ஃபோக் நேஷன் தியரி, அது இது வரைக்கும் யாருமே பேசல. கொஞ்சம் பிளாக்மேன் தொட்டு காமிச்சிருக்கிறாரு. அவங்க மக்கள் மொழியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் மொழியை மொத்தமா நிராகரிச்சவரு எல்லிஸ். கொஞ்சம் எடுத்துக்கிட்டவர் மிஷினரிங்கிறனால கால்டுவெல். இவங்க 2 பேரும் மிஷினரிஸ். அதனால மக்கள் மொழியில அந்த திராவிட சித்தாந்தத்தை எடுக்கலாம், அந்த சிந்தனை சிவாக்கியோட சிந்தனை, கோயில் ஆவதேதடா குளங்கள் ஆவதேதடா, இது திராவிட சிந்தனை அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. அதுல ஒரு கிறிஸ்டியன் இதுவும் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறதுக்கானது இருக்கு. ஸோ நம்ம ஒரே இதுல நம்ம கன்ஃபைன் பண்ணிக்க முடியாது. அந்த அறிஞர்கள் அவங்களுடைய பின்புலத்துல இருந்து என்ன யோசிச்சாங்கன்றதான் எடுக்கணும். 2வது கேள்வி வந்து இந்த புத்தகங்கள் பரவல். கண்டிப்பா எனக்கு அது தெரியல. ஏன்னா நேருலாம் படிச்சிருப்பாருன்னு நம்புறதுக்கு இல்ல, மேபி அது போயிருக்கான்னு தெரியல. ஆனா அந்த நேஷனலிஸ்ட் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதான் நான் சொன்னேன்ல, இவங்க படிச்சிருக்கணும். அந்த ஜியாகிரபி ஆஃப் த டெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேபி அது ஒரு ரிசர்ச் ஒர்க்கா பண்ணோம்னா இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா, யார் யார் லைப்ரரியில அந்த புத்தகங்கள் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்து கோடு போட்டு படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் குரூவரோட புக்கு மெட்ராஸ்ல பாப்புலரா இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ரிவ்யூ எடுத்து வச்சிருக்கேன் குரூவரோட புக்குக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு குரூவர் புக்கை வந்து டிஸ்கஸ் பண்றாரு அந்த ரிவ்யூவர். அப்ப கண்டிப்பா அந்த ரிவ்யூ வந்து சாஸ்திரி படிச்சிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பத்திரிகையில இவர் புக்குக்கு ரிவ்யூ வந்திருக்கு. சோ ஏதோ ஒரு டீனியல் ஆஃப் கோயவல்னஸ் தான், நீ நிராகரிக்கிற நான் ஒன்ன நிராகரிக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குன இந்த திராவிடியன் நேஷன்ங்கிற அந்த ஃபோக் ரிலேட்டடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த நேஷன் நம்மூர்ல உள்ள மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, அப்புறம் அந்த சைவம் தொடர்பாக வந்த ஸ்காலர்ஸ், அப்புறம் இந்த மெட்ராஸ் செக்குலார் சொசைட்டி, அந்த சென்னை லௌகீக சங்கம், அந்த மாதிரி அத்திப்பாக்கம், இப்படி வந்த இந்த ஆளுமைகள் வந்து அத கான்சியஸா ஃபீல் பண்ணாங்களா இல்லையா? பாரதி பண்ணல, பாரதி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாரதிக்கு வந்து நேஷன்னா அது ஒரு இந்தியன் நேஷன், சான்ஸ்கிரிட், பகவத்கீதை, அதுக்குள்ளதான் அவனுடைய சிந்தனை மரபு. ஆனா அதுக்கு மாற்றா பேசின இந்த நபர்கள், குறிப்பா அயோத்திதாசர், இந்த நபர்கள் எல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரங்க சொன்ன இந்த திராவிடியன் நேஷன், பண்டித சாஸ்திரி வந்து அத என்ன சைலன்ஸ் பண்ணுனதுக்கு நமக்கு புரியுது நல்லா. ஆனா இந்த ஆட்கள் எல்லாம் இதை பத்தி என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன புரிதல்? ஏன்னா இன்னைக்கு வந்து நாம அந்த திராவிடியன் நேஷன் பத்தி இன்னைக்கு 2-3 நாளா நடக்கிற இந்த கூத்தெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய கூத்து நடக்குது. இந்த பெரியார் திராவிடம்னு சொன்னதே பெரிய தப்புன்னு சொல்லி ஒரு பேசிட்டு கிடக்காங்கல்ல. இப்ப இந்த கான்டெக்ட்ல அந்த 19th செஞ்சுரி அந்த நேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல திராவிடியன்கிற கான்செப்ட் வந்து பிரிட்டிஷ்காரன் தான் நமக்கு உருவாக்கி தந்தாங்களா, அல்லது நமக்குள்ளேயே நம்ம ஸ்காலர்ஸ் இவங்களும் அந்த நேஷன் புரிஞ்சாங்களா, பேசினாங்களாங்கிற ரெஃபரன்ஸ் என்ன இருக்கா? கான்சியஸா பிரிட்டிஷ்காரங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது அவங்க கிட்ட பிரிண்ட் கல்ச்சர், பிரிண்ட் இதெல்லாம் இருந்தனால சொல்லலாம் சார். ஆனா சுதேசிகள் உருவாக்கி இருக்கிறார்களா? அயோத்திதாசர், அதுக்கப்புறம் பெரியார், அதுக்கு முன்னாடி லௌகீக சங்கம், இதெல்லாம் அவங்க டிரைவ் பண்றதும் வந்து பிரிட்டிஷ் ஐடியாலஜில இருந்து தான்.
ஏன்னா நமக்கு இந்திய தத்துவ மரபுலயே வைதிக எதிர் தத்துவ மரபு இல்லாம போயிடுது இல்லையா? சார்வாகத்தோடைய ஆஹ் ரொம்ப குறைஞ்ச சூத்ராஸ் தான் கிடைக்குது, அதுவும் கொட்டேஷன்ல கிடைக்குதுன்னும் போது எதிர்த்தவர்கள் முழுவதுமாக அழிந்திருக்கிறார்கள், பௌத்தம் சமணம் தவிர. அதனால இந்த ஐடியாலஜி, டிராவிடியன் ஸ்டேட் நேஷன்ங்கிற ஐடியாலஜிக்குள்ள நிறைய ஃபேக்டர்ஸ் செயல்படுது. அதாவது ஒண்ணு வந்து ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் மிஷனரிஸோட ஐடியாலஜியும் செயல்படுது. அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப் ஐடியாலஜி செயல்படுது, லாங்குவேஜ் ஐடியாலஜி செயல்படுது. ஆனா இது அவங்க கான்சியஸா செஞ்சாங்கன்னா எல்லா ஃபேக்டரும் அன்கான்சியஸா செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இது மேபி ஃபர்ஸ்ட் எல்லிஸ் போட்ட விதையில இருந்து தான் இந்த ஆலமரம் வந்ததுன்னு சொல்றதை விட, நான் டெலூஸ் அண்ட் கட்டாரி ஒரு இடத்துல பேசுவாங்க, எப்பயுமே வந்து அபோரசன்ஸ் ட்ரீ அடிப்படையில எந்த லாங்குவேஜையும் பார்த்துக்க வேண்டாம், நம்ம வந்து ரைசோமிக் லெவல்ல விதை தேடாம அதது உருவானதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரைசோமிக்கா பார்த்தோம்னு சொன்னா கால்டுவெல் தான் மூலம் அந்த பெரிய ஆய்வுக்கு. ஆனா பின்னாடி வந்தவங்க எல்லாமே கால்டுவெல் பயன்படுத்தாதான் குரூவர் வந்து ஃபோக்ல இருந்து எடுக்கிறாரு. அப்போ ஆனா அவர் மொழியல்ல இந்த லாங்குவேஜை நீ திராவிடன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்றாரு. அதுக்கு பதில் வந்து செகண்ட் எடிஷன்ல கால்டுவெல் கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க உருவாக்குன இந்த ஃபோக் டிராவிடியன் நேஷன் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அதை பின்னாடி எடுத்துட்டு போனவங்கல அயோத்திதாஸ் சார், பெரியார் இவங்கெல்லாம் இருக்கலாம். இந்த கான்சியஸ்னஸ் அங்க செயல்பட்டதுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை சார். சான்ஸ்கிரிட்ல ஃபோக் டேல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நகைமுறைனா தெரியுது. ஏன்னா அது வந்து ஒரு எழுத்து மொழி, அதுல பேசினால் கூட அந்த கலோக்கியலிசம் அல்லது கான்வர்சேஷனல் ஆஸ்பெக்ட் சான்ஸ்கிரிட்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு பிளாக்பர்ன் பத்தி இன்னும் கொஞ்சம் நீங்க, அவரு இதை எப்படி பாக்குறாரு? இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் பட் லிட்ரரி அப்படின்னு அவரு டிரைவ் பண்றத பத்தின உங்களோட வியூ. தட்ஸ் from the lecture. Right. But in tandem, I'm just thinking aloud. இப்போ பிரிட்டிஷ் கலோனியலிசம் அப்படிங்கிற த்ரெட்டை வச்சு நீங்க பண்றீங்க. இப்ப ஜீகன்பாக் வந்து நமக்கு தெரியும், அவரோட இன்ஃபார்மெண்ட் அல்லது அவரோட கூட இருந்தவங்கள அரசாங்கத்துக்கே போய் அறிமுகப்படுத்தி கோர்ட்ல எல்லாம் கூட்டு போறாருங்கிறது நமக்கு தெரியுது. அல்லது அதுல இருந்து நான் ஜம்ப் பண்ணி இப்போ வீரம்மா பார்த்தேன்னா, பிரெஞ்சு இதுல அவங்க சொல்லி கேட்டு நம்முடைய முதல் தலித் ஒர்க் வந்து பிரெஞ்சுல வெளியிடப்பட்டு அப்புறம் ஆங்கிலத்துல நமக்கு வீரமா முடியும். அப்ப இவங்களை வந்து நம்ம அந்த கலோனியல் இதுல எங்கேயோ கொஞ்சம் கம்மி, பிகாஸ் they didn't enjoy those power. ஆனாலும் அவங்களோட ரோல் வந்து கண்டிப்பா இருக்கு. அப்போ ஆஸ் அ மெத்தடாலஜி, இப்ப நம்ம பிரிட்டிஷ் கலோனியலிசத்தை பார்க்கும் பொழுது இங்க வந்த டச்சு, பிரெஞ்சு அவங்கள வந்து எப்படி நம்ம கோத்து பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் ஃபோக் டேல்ஸ். சான்ஸ்கிரிட் ஃபோக் டேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பஞ்சதந்திரத்தை சொல்லும் போது சொல்லப்பட்ட, ஆக்சுவலா கதா சரிச்சாகரம், பஞ்சதந்திரம் எல்லாமே வந்து ஒரு ஃபோக்ல இருந்து எடுத்து அவங்க டெக்ஸ்டுவலைஸ் பண்ணினாங்கிறது தான் தியரி. அதை வச்சுதான் நம்ம அதை சான்ஸ்கிரிட் ஃபோக் டேல்ஸ் அந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிறாங்க. ஆனா எந்த மக்கள்ல கலெக்ட் பண்ண கதைகளை அவங்க சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ணல. பஞ்சதந்திரத்தை சின்ன சின்ன வாக்கியம் ஆக்கி கொடுன்னு தான் சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு போய் சாஸ்திரி மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு அதை சான்ஸ்கிரிட்ல பண்ண அவங்க சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி மேடம், பிளாக்பர்ன் ஏன் இது எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, பிளாக்பர்னுடைய அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த புக் ஃபோக்லோர் நேஷன், அதுல மையம் வந்து சாஸ்திரி. என்னுடைய கருத்து, பிளாக்பர்னுக்கு சாஸ்திரி மேல மிகுந்த மரியாதை உண்டு. அந்த மரியாதை ஒருவேளை குரோவரோடையும் ராபின்சனோடையும் ஒப்பிட செய்திருந்தாலும் அவருக்கு தனி இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிளாக்பர்ன் நினைச்சிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. அதை அவர் விட்டு கொடுக்க விரும்பல. இன்ஃபேக்ட் சாஸ்திரியோட ஹிஸ்டரி படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. நம்மள அறியாமலே அவர் மேல ஒரு பெரிய மரியாதை வருது. நாவலிஸ்ட் வேற. இன்னொன்னு, அவ்வளோ மனுஷன் எவ்வளவு கலெக்ட் பண்ணி டக்குன்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு. இதுல என்ன ஜீனியஸா நான் சாஸ்திரியை பாக்குறேன்னா, ஒரே கட்டத்துல மொழிபெயர் தமிழையும் வெளியிட்டு இருக்கிறாரு. நான் சொன்ன சௌபேயோட கம்பேர் பண்ணும் போதுதான் சாஸ்திரியோட அந்த மொழி மேல அவர் வச்சிருந்த பற்று, அவருடைய 4C எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால சாஸ்திரியை வந்து பிளாக்பர்ன் மாதிரி தான் நம்மளும் பாக்குறோம்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல அவரை வச்சு நம்ம நிராகரிச்சிட முடியாது. அது ஒண்ணு. மூணாவது வந்து என்ன மேடம் கேட்டு ஜீகன் பால்கு மேடம், நான் சொன்னது ஒரு பாயிண்ட், எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. கலெக்ட் பண்றாங்க செய்திகளை, கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆஸ்கிரைப் பண்றது இல்ல. இப்போ ஜீகன் பால்கு வந்து அவருடைய டெக்ஸ்ட்ல எல்லாத்துலயுமே இன்ன ஆசிரியர் சொல்லி கொடுத்தாருன்னு எழுதுறாரு. ஆனா அந்த ஆசிரியரை வந்து டியூ ரெகக்னேஷன் வந்து டெக்ஸ்டுக்குள்ள அவங்க கொடுக்கறதே இல்லை. பிரிட்டிஷ் கலோனியல் மிஷினரிஸுமே கொடுத்தது இல்லை. கால்டுவெல்லுடைய ஒப்பிலக்கணம் எடுத்துக்கோங்க, அவர் மட்டும் அதை எழுதியிருக்க முடியும். இன்ஃபார்மன்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கணும். அதனாலதான் ஸ்வீவாக் சொல்லுவாங்க, இந்த இன்ஃபார்மன்ஸ், நேட்டிவ் இன்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் கொலோனியல்ல சைலன்ஸ் பண்ணப்படுறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டுக்குள்ளேயும் 2 வாய்ஸ் இருக்கலாம். ஒன்னு வந்து கலோனியல் வாய்ஸ், இன்னொன்னு வந்து இன்ஃபார்மன்ட் வாய்ஸ். இப்போ கம்பேரிட்டிவ் டிராவிடியன்ல நேட்டிவ் இன்ஃபார்மன்ட் வாய்ஸும் டிராவிடியன் வாய்ஸா இருந்திருக்கலாம். அப்படி நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படிதான். மற்றபடி டியூ ரெகக்னேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன அந்த பிரெஞ்சு நான் படிக்கல, மேபி கொடுத்துருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர் மரியாதையோட வந்த புத்தகங்கள் ரொம்ப கம்மி, எல்லிஸ் தவிர. சார் வணக்கம் சார். இப்ப நீங்க திராவிடன் ஐடியாலஜிக்கான ஒரு ஃபோக் கான்செப்டா குருவர் வந்து எழுதுறாருன்னு சொல்றீங்க இல்லையா? இது போல வேற நேஷன்ஸ், இப்ப மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மராட்டி நேஷன், இல்ல கல்கட்டா, பஞ்சாப், இந்த சைடு நார்த் ஈஸ்ட் இந்தியா, இவங்க அவங்களுடைய ஒரு தேசிய உரிமைக்கான ஒரு கான்செப்டா இந்த ஃபோக் டேல வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தவங்க, அந்த கலோனிக்கல் பீரியட்ல இருந்தவங்க யாராவது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதான் பிளாக்பர்னுடைய புத்தகம். சவுத் இந்தியால மட்டும்தான் அந்த கான்சியஸ்னஸ் உருவாகுது. அன்கான்சியஸா டிராவிடியன்ங்கிற வேர்டை யூஸ் பண்றாரு. நார்த் இந்தியன் அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது ஆரியன்கிறதோ அவங்க யாரும் யூஸ் பண்ணல. இன்னொன்னு, டியூ ரெகக்னேஷன் வந்து நார்த் இந்தியன் இண்டிஜினஸ் ஸ்காலர்ஸ்க்கு, அதாவது நேட்டிவ் இன்ஃபார்மன்ஸ்க்கு கிடைச்ச மாதிரியும் தெரியல. பிளாக்பர்ன் அடிப்படையா வச்சு மேபி இருக்கலாம். ஆனா இந்த ஒரு கருத்தியலா உருவாக்கி இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இல்ல பெர்ஃபார்மன்சஸ் உண்டு. இருக்கு. சவுத்துல இருக்கு. இப்ப சவுத்துல தான் இருந்திருக்கும். அது நார்த்ல இருக்கா? இருக்கு. பச்சை வில்கின்சனும் ராபின் சி ஹாப்ஸனும் சுபாஜின்னு ஒரு நேட்டிவ் பண்டிதருக்கு இருந்துகிட்டு ஒரு விதமான ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. இவர் பேசுறாரு, அவர் பேர் என்ன, டஸ்ட் ஆன் த த்ரோன், ஓபர், புத்திஸ்ட் ரீசன்ட் வந்த புக். சொல்லுங்க. ஓபர், டக்ளஸ் ஓபரா? டக்ளஸ் ஓபர் இல்ல, அவர்தான் இருந்துகிட்டு அதை பத்தி மென்ஷன் பண்றாரு. என்ன அப்படின்னா, சுபாஜி இருந்துட்டு எந்த அளவுக்கு இருந்துட்டு செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஸ்காலரா இருந்தார், கோப்பர்னிக்கன் சயின்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு பேசுற ஆளா இருந்தாரு. அப்புறம் சான்ஸ்கிரிட் பண்டிதர் அவர் இருந்துகிட்டு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அந்த புத்திஸ்ட் டெக்ஸ்டுக்கு எதிராக இவர் ஒரு பிராமணிக்கல் ஆன்சர் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த எல்லாத்தையுமே சேர்ந்து பப்ளிஷ் பண்றாங்க மாதிரி டியூ ரெகக்னிஷன் அந்த இடத்துல ஓரளவு இருக்குது. ஆனா எல்லி செலவு இல்ல. நீங்க சொன்னது எல்லிஸ் மாதிரி ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ. வணக்கம் சார். நீங்க வந்து இங்க கதைகளை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கும் போது ஜெர்மன்ல இருக்க கிரீம் பிரதர்ஸை பேஸ் பண்ணி தான் இங்க ஆரம்பிச்சாங்க, இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ற மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஜாக் சைப்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருடைய புக்ல வந்து கிரீம் பிரதர்ஸ் வந்து ஒரு கதைகள் வந்து முதல்ல வந்து அவங்க வந்து ஜெர்மன் ஐடியாலஜிக்காக இல்ல ஜெர்மனிய தன்மைக்காக சேகரிக்க ஆரம்பித்தாலும் தொடர்ச்சியா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் வரிசையா மாறும் போது என்னாச்சுன்னா, அது அங்க இருக்க பர்டிகுலர் ஜெர்மன் மிடில் கிளாஸ் பூர்ஜ்வாசிக்கான ஒரு கதையா வந்து ஃபுல்லா மாறிட்டு, என்ன பர்டிகுலர் கிளாஸுக்கான டெய்ல்ஸா இருந்ததோடய அது ஒரு ஃபோக் டெய்ல்ஸா இல்ல, அந்த மாதிரி ஒரு தன்மையில கொண்டு போயிருப்பாரு. அதே மாதிரியான மாற்றம் வந்து இங்க நிகழ்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து பெரிய எழுத்து பிரதிகள் இருந்தது இல்லையா, அது வந்து சாதாரண உழைக்கிய மக்களை வந்து ஆடியன்ஸா வச்சுட்டு அந்த பிரதிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. அதே மாதிரி இதுக்கான ஆடியன்ஸ் யாரு, உழைக்கிய மக்களா தான் இருந்தாங்களா, இல்லைன்னா ஜெர்மன்ல இருந்த மாதிரி இங்க இருக்க அப்ப இருந்த மிடில் கிளாஸா இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட். ரெண்டாவது கேள்வி வந்து இந்த டெக்ஸ்ட் வந்தோட ஆடியன்சஸ் யாரு? யாரு? இப்ப ஜாக் ஜைப்ஸோட அந்த ஆர்டிகல், அந்த கருத்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பூர்ஷ்வாக்களுக்குரிய டெக்ஸ்டா மாறுது, இன்னொன்னு கேபிட்டல் அதுல உருவாகுது, இன்னொன்னு 2 பேரும் பெரிய ஸ்காலர்ஸ் அங்கீகரிக்கப்படுறாங்க, ஜெர்மன் லாங்குவேஜ் பத்தியே கட்டுரை எழுதியிருக்காங்க, அதனால அது அங்க மாறி இருக்கலாம். பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க இருக்கா அப்படின்னா, அதான் நான் அந்த ஃபோக் நேஷன் தியரியில சொல்லும் போது குரூவருடைய டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சா,
அல்லது முன்னுரைகள் மொழிபெயர்க்கப்பட்டதா, அல்லது பாரதி எங்கேயாவது இந்த நாட்டார் கதையை நான் படித்தேன் எழுதியிருக்கிறாரா, அல்லது பாரதிதாசன் அதுக்கு முன்னாடி யாராவது எழுதியிருக்காங்களான்னா அவங்க டோட்டலா நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அந்த ஃபோக் கதைகள், ஃபோக் ஜான்ரா வேற, இந்த கீர்த்தனை அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த கதைகளை வந்து அவங்க முழுக்க நிராகரிச்சு அதை பத்தி ஒரு மதிப்புரையோ அது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா எங்கேயுமே அவங்க சொல்லல. இன்னமும் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த திராவிட பூர்வ கால கதைகளுக்கும் திராவிட மத்திய கால யார் ஆடியன்ஸ் அப்படின்னா தெரியல. ஆனா ஆங்கிலத்துக்கான ஆடியன்ஸ் ரிவ்யூல தெரியுது. ரிவ்யூல இவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் அதை பத்தி பேசினாங்கன்னு ரிவ்யூவரே எழுதுறேன். ஆனா தமிழுக்கான ஆடியன்ஸ் யாருன்னு தெரியல. ஆனா புத்தகத்தை தொடர்ச்சியா தமிழே அவர் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா வாசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நம்பணும். இல்லாட்டி நம்ம மொபியை ஒண்ணு பண்ணலாம், அந்த பிரான்சிஸ் மொராட்டி பண்ண மாதிரி ஜியோகிராஃபி ஆஃப் த நாவல் மாதிரி ஜியோகிராஃபி ஆஃப் த டெக்ஸ்ட்னு போட்டு ஆடியன்சஸ் யார் யார் எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு ரிசர்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு இது கிடைக்கலாம். பட் பூர்ஷ்வாத்தனமா அந்த டெக்ஸ்ட் மாறிச்சா அப்படின்னா அது சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படிக்கவே இல்லையே, அதுக்கு மாதிரி பூர்ஷ்வாத்தனம்னு சொல்றாங்க. தான் அரிதின் முயன்று சேகரித்த ஆவணங்களை நம்முடன் உரையாட செய்த ஆய்வாளர் அவர்களுக்கு நன்றி. இத்துடன் இந்த அறக்கட்டளை பொழிவு முடிவடைகிறது. தேநீர் இடைவேளைக்கு பிறகு கருத்தரங்கத்தின் முதல் அமர்வு தொடங்கும். 10 நிமிட தேநீர் இடைவேளை. நன்றி.